மாறுபடா மாற்றம் என்ற தலைப்பில் இன்று நமக்கு நல்லதொரு வேதாத்திரிய சிந்தனை உரை வழங்குவதற்காக திருப்பூரில் இருந்து துணை பேராசிரியர் விஜயசாந்தி அம்மா அவர்கள் பின்னலை வழியே இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை பற்றிய ஒரு சில விவரக்குறிப்புகள். அமர் ஜோதி தவ மையம், எம்கேஜி நகர், திருப்பூரில் அம்மா அவர்கள் அந்த அறக்கட்டளையில் இணைந்து 7 வருடங்களாக வேதாத்திரிய சேவை செய்து வருகின்றார்கள். கல்வி தகுதியாக எம்எஸ்சி, எம்பிஏ, எம்பில், நமது மனவளக்கலை யோகாவில் எம்எஸ்சி பட்டமும் பயின்றுள்ளார்கள். வங்கித்துறையில் பணிபுரிந்து வரும் அம்மா அவர்கள் எம்கேஜி மன்றத்தில் ஒய்வழி துறை துணைத் தலைவராகவும் சேவை செய்து வருகின்றார்கள். பள்ளி கல்லூரிகள் மன்றங்களில் மிக சிறப்பாக குரு சேவை செய்து வரும் அம்மா அவர்கள் ஆழியாறு மற்றும் பல ஆன்லைன் நிகழ்வுகளில் பங்கேற்று வருகின்றார்கள். இத்தகைய சிறப்புமிகு அம்மா அவர்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்று சிந்தனை உரையை துவங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்றைய நிகழ்வுகள் முழுவதும் இறையருளும் குரு அருளும் சூக்குமமாக எழுந்தருளி சிறப்பாக நடத்தி கொடுப்பார்களாக. வாழ்க வளமுடன். இந்த இணைய வழியில் இணைந்துள்ள இருபால் மெய் அன்பர்களுக்கும் அத்தனை ஆன்றோர் பெருமக்களுக்கும் ஆழியார் ஐடி நிர்வாகத்தினருக்கும் ஆழியாரில் இணைந்து சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கும் அத்துணை பேராசிரியர் பெருமக்களுக்கும் அடுத்தது முதற்கண் நம்மளுடைய உலக சமுதாய சேவா சங்கத்தின் வழிகாட்டியாகவே இருந்து வழி நடத்தி கொண்டும் நல்லதொரு பாதையை நமக்கெல்லாம் அமைத்து கொடுத்து அதை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மபூஷன் டாக்டர் எஸ்.கே.எம். மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்துல சிரம் தாழ்ந்த பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சிந்தனை வரைக்குள்ள செல்ல இருக்கலாம். இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு மாறுபடா மாற்றம். இந்த தலைப்பு பத்தி ஏற்கனவே எல்லாரும் நம்ம சிந்திச்சதுதான். இன்னைக்கு அம்மா கூட இப்ப ஏற்கனவே நம்மளுடைய அருட்தந்தை அவங்களுடைய ஒரு கவியை சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது சொல்லியிருந்தாங்க, இருப்பாக இருக்கக்கூடிய இறைநிலையே தான் தன்மாற்றம் அடைந்து எல்லா வகையான மாற்றமாகவும் மாறி இன்னைக்கு இருக்கிற தோற்ற பொருட்களாகவும் நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிற பொருட்களாகவும் வந்திருக்குது. அப்படின்னா என்னன்னா, இந்த மாற்றம் தான் அதுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருந்திருக்குது. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, இல்லைங்களா? இந்த தலைப்பு மாறுபடா மாற்றம் எடுக்கிறதுக்கு எனக்கு என்ன ஒரு உந்துதல் இருந்தது அப்படின்னா, நாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பட்டிமன்ற நிகழ்வுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு கவியை நான் படிச்சேன், அருட்தந்தை அவங்களோட கவியை. அதுல அந்த கவியை படிச்சுட்டு அப்படி ஒரு ஆச்சரியமா இருந்தது. எப்படி இப்படி ஒரு கவியை எழுதி இவ்வளவு இயல்பா புரியுற அளவுக்கு எழுதியிருக்காரு அப்படின்னா, எந்த அளவுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கணும், இதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மைதான் அது. எப்படின்னா, அந்த கவியில ஒன்றுமில்லா ஒன்றான இருக்க சக்தி ஒளி வெளிச்சம் சுவை மனமாய் அணு கூட்டத்தில் என்றென்றும் மாறுபடா மாற்றம் ஆகும். இப்ப இவ்வளவு நேரம் அந்த கவியில விளக்கம் சொன்னாங்க இல்லைங்களா, அதுதான். ஒன்றுமே இல்லாத ஒன்றான ஒரு இருக்க சக்தி, அதுதான் சுத்த வெளியில இருக்கு. அந்த இருக்க சக்தி, இயக்கமே இல்லாத ஒரு சக்தி தான் இத்தனை தோற்ற பொருட்களையும், அசையும் பொருள் அசையா பொருட்கள், இப்ப இருக்கக்கூடிய அத்தனை மாற்றங்கள் வரைக்கும் வந்திருக்கிறதுக்கு என்ன ஒரு பேஸ், ஆர்ஜின், மூலம் என்ன அப்படின்னா, ஒன்றுமே இல்லாத அந்த இருக்க சக்தி தான் இத்தனை பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் காரணமாகி இருக்கு. இத்தனை மாற்றங்கள் வரைக்கும் வர்றதுக்கு காரணமானது அந்த பிரபஞ்ச சக்தி தான் அப்படிங்கறது அதுல சொல்லியிருக்காரு. அடுத்தது பாருங்க, இவ்வேக நிலை அதனை விதின்னு சொல்றோம். இதுதான் விதி, ஆஸ் பர் ப்ரீ பிளான்ட். அதைத்தான் இறைநிலை டிசைன் பண்ணிருக்கு. எப்போ எந்த தோற்ற பொருட்களா தன்னைத்தானே மாற்றிக்கொண்டது, தன்னைத்தானே பரிணாம வளர்ச்சிப்படி 6வது அறிவு பெற்ற மனிதன் வரைக்கும் வந்திருக்குது அப்படின்னாலும் அதுக்குள்ள ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, இயற்கை நியதின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்ச சட்டம்ங்கிற ஒன்ன வச்சுதான் அது இயங்குது. அந்த பிரபஞ்ச சட்டத்துப்படிதான் அத்தனை மாற்றங்களை ஏற்படுத்துவதை தவிர தனக்கான அந்த பிரபஞ்ச நியதியை மீறி இறைநிலை எந்த ஒரு செயலையுமே செய்யறது இல்லை, இல்லைங்களா? அதுல நம்ம தெளிவா இருக்கும். அடுத்தது பாருங்க, அன்றென்று அவ்வப்போ அணு கூட்டங்கள் அடைகின்ற பரிணாம சிறப்பின் உச்சம் நின்று நீந்தி ஊர்ந்து பறந்து உலவி ஆய்ந்து நினைத்து ரசிக்கும் நிலையைத்தான் மதி என்கிறோம். எப்படி எழுதியிருக்காரு பாருங்க.
தோற்ற பொருட்கள் வரைக்கும் வந்துருச்சு. அதுல இருந்து பரிணாம வளர்ச்சிப்படி ஓரறிவுல இருந்து 6 அறிவு மனிதன் வரைக்கும் வந்துட்டோம். இதுக்கு எல்லாமே இறைநிலை காரணமாக இருக்கு. மனிதனுக்குள்ள 6வது அறிவுன்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு அறிவையும் படைச்சு இந்த பூமியில நம்ம எல்லாம் வந்துட்டோம். இப்போ அந்த நின்று ஒரு தாவரங்கள் நின்னுட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நீந்தி புழு, பூச்சிகள், ஊர்வன, பரப்பன இது வரைக்கும் வந்து நம்ம மனிதனாக வந்து என்ன பண்றோம்? ஆய்ந்து நினைத்து ரசிக்கும் தன்மைன்னு நம்மளுக்கு ஒண்ணு வந்திருக்கு. அது இருக்கிறதுனாலதான் நம்ம இறைநிலை பத்தியும் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியுது. இறைவன் படைத்த இத்தனை எப்படி சொல்றது பொருட்களையும் இயற்கைகளையும் எல்லா வகையான தோற்றங்களையும் நினைச்சு நம்ம ரசித்து பார்க்கக்கூடிய தன்மை எப்படி வந்தது அப்படின்னா சிந்தனை அறிவுன்னு சொல்லக்கூடிய 6வது அறிவுல தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இது மிகப்பெரிய மாற்றம் இல்லையா? எத்தனையோ கோடான கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் தானே நம்ம சிந்தனை திறன் கொண்ட மனிதன் வந்திருக்கோம். அப்போ அதுக்கு நடுவுல இருந்து எத்தனை மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் நிகழ்த்தி நிகழ்த்தி பார்த்திருக்கோம். அது எதுலயுமே தனக்கான ஒரு சாட்டிஸ்பாக்சன் எப்படி சொல்றது அதுல ஒரு நிறைவு இல்ல அப்படிங்கறதுனாலதான் மனிதனை படைச்சது. இப்போ நான் இவ்வளவு உயிர்களையும் படைச்சேன். என்னை பத்தியே யாரும் நினைச்சோ என்னுடைய மாற்றங்களை பத்தியோ நான் கொடுத்த விஷயங்களை பத்தியோ யாருமே ரசிக்கல அப்படின்னா அதுல என்ன ஒரு பிரயோஜனம் இருக்கு அப்படின்னுதான் இறைநிலையை பத்தியும் இயற்கையை பத்தியும் ரசிச்சு அதன்படி வாழட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் 6வது அறிவு படைச்ச நம்மளை எல்லாம் இறைநிலை வந்து படைச்சிருக்கு. இப்போ இதத்தான் மதியனும் அருட்தந்தை அவர்கள் சொல்றாரு. மதினா அறிவு. அறிவேதான் தெய்வம். இறைநிலையோட ஒரு பகுதி தான் எல்லாமாகவும் வந்து அறிவாகவும் நமக்குள்ளாகவும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அறிவு தான் எல்லா உயிர்கள்கிட்டயும் இருக்கு. அதே அறிவு தான் நமக்குள்ளே இருக்கு. அதத்தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் இருக்குது அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த மாற்றத்தை எல்லாம் நம்ம இவ்வளவு காலம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வருது, பிரபஞ்சத்துல அது எப்படி இருக்குது, மற்ற உயிர்களிடத்துல எப்படி இருக்குது, மனிதன் கிட்ட எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஏற்கனவே தெரியும். புத்தகங்களையும் படிச்சிருக்கிறோம். அருட்தந்தை சொல்லாததோ மத்த மகான்கள் சொல்லாததோ எதுவுமே வந்து நம்ம புதுசா சொல்ல போறது இல்ல. எல்லாத்தையுமே ஒரு டைம் நம்ம நினைவு கூர்ந்து பார்க்க போறோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த தலைப்பை ஒட்டி இந்த மாற்றம்ங்கிறது இன்றைய சமுதாயத்துல எப்படி இருக்கு, அந்த மாற்றத்தை நம்ம ஆக்கப்பூர்வமான வழியில தான் நம்ம அதை பயன்படுத்திக்கிறோமா, அதற்கான விளைவுகள் எப்படி இருக்கு, அது நிறைய கேட்டகரி வைஸ் தனி மனிதனிடத்துல, இயற்கை கிட்ட, சமுதாயத்துல, அறிவியல் ரீதியா எந்த அளவுக்கு அந்த மாற்றங்கள் வந்து ஆரோக்கியமான மாற்றங்களாகவும் இருக்கு, எந்தெந்த இடத்துல நம்மளை இன்னும் கொஞ்சம் சீரமைச்சு கொள்ள வேண்டும், அதுக்கு நம்மளுடைய வேதாத்திரிய கருத்துக்கள் எந்த அளவுக்கு நம்ம உறுதுணையா இருக்குது அப்படின்னு நம்ம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கிறோம். இதுல முதலாவதா நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா, தான் இயற்கை சமுதாயம்ங்கிற ஒரு முக்கூட்டு வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இதுதான் பேஸ். இது ஒன்னோட ஒண்ணு இல்லாம நம்ம வாழ்க்கையை நடத்திடவே முடியாது. தான் மட்டும்தான் தனிச்சு இயங்குறோம் அப்படின்னாலும் இந்த உலகத்துல நம்மளுடைய லைஃபை ரன் பண்ணவே முடியாது. இப்போ தான்னு சொல்லும்போது நம்ம கிட்ட என்னென்ன மாற்றங்கள் ஆரோக்கியமான மாற்றங்களா இருக்கும், அதை எப்படி வந்து நாம இன்னும் மேம்படுத்திக்கணும், அந்த மாற்றங்களை நம்ம அந்த வழியில வந்து எப்படி இன்னும் நம்மள மேம்படுத்திக்கணும். அடுத்தது சமுதாயத்துல இப்ப இருக்கக்கூடிய மாற்றங்களை இன்னும் நம்ம சிறப்பா எப்படி வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போக முடியும், இயற்கையில என்னென்ன மாற்றங்களை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம், அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி மகான்கள்லாம் இந்த கொஞ்சம் அறிஞர்கள், மகான்கள், தத்துவ ஞானிகள்லாம் இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்துல் கலாம் ஐயா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அதை சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கனவு காணுங்கள், கனவுகளை சிந்தனைகளாக மாற்றுங்கள், சிந்தனைகளை செயல்களாக வடிவமைப்புக்கு கொண்டு வாங்க, சிந்தனைகளை செயலாக மாற்றுங்கள், செயல்கள் உங்கள் விதியை மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? விதி ஏதாவது மாத்த முடியுமா அப்படின்னா நம்மளையவே மாத்திக்க முடியலைங்க, விதி எங்க நம்ம மாத்த போறோம்? என்ன ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் கடவுள் ஏங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது, என்னோட விதி எழுதும் போது மட்டும் எப்படி இப்படி எழுதிட்டாரு அப்படின்ட்டு ரொம்ப தன்னைத்தானே வந்து டிஸ்கரேஜ் பண்ணிக்கிறது. அப்புறம் சுத்தி இருக்கிறவங்கள, எனக்கு எதுவுமே இந்த சூழ்நிலை சரியா அமையல, எனக்கு வீட்டுல இதெல்லாம் சிறப்பா அமைச்சு கொடுத்துருந்தாங்கன்னா நான் இந்த மாதிரி வந்திருப்பேன் அப்படின்னு நம்மளுடைய முன்னேற்றத்தை நம்மளே தடை போட்டுக்கிறது அளவுக்கு
நிறைய சாக்கு போக்கு சொல்லி அதுக்கான காரணங்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லாம நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வசதிகளை, மாற்றங்களை எந்த வகையில நம்ம சிறப்பா பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கறதுதான் இத்தனை மகான்களும் நிறைய வழிகாட்டுதல்களை நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதே அப்துல் கலாம் ஐயா சொல்றாங்க, ஊழல் இல்லாத ஒரு தேசத்தை நாம உருவாக்கணும் அப்படின்னா, அறிவாளிகள் தேசமாகவும் நம்ம நாட்டை மாத்தணும் அப்படின்னா, அது 3 பேரால மட்டும்தான் முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது யார் யாரு அப்படின்னா, அன்னை, தந்தை, அப்புறம் ஆசிரியர்கள். இவங்க 3 பேர்னால மட்டும்தான் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு போக முடியும். ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த 3 பேர் கையில தான் இருக்கு. தாய், தந்தை, ஆசான். இந்த 3 பேர் தான் சமுதாய மாற்றத்தையே நிகழ்த்த முடியும் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம அருட்தந்தை ஒரு கவி சொல்லியிருப்பாங்க. அருவுருவாம் ஆதிவரம், அகநிலைக்கு உயர் குறிப்பு, அன்புருவாம் ஆசிரியன், 5 புலன்களை ஒழுக்கத்தில் உருவாக்கி உய்விக்கும் ஓர் உயர்ந்த திருவடிவம், உலக மத நூல்களெல்லாம் ஓதும் இந்த உண்மையினை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அத்தனை மதங்களும் அத்தனை அறநெறி நூல்களும் சொல்றது என்ன அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. அது என்னன்னு பார்த்தோம்னா, அருவுருவாம் ஆதிபரம், அகநிலைக்கு உயர் குறிப்பு. இப்ப நம்ம இந்த கவியில இருந்து இவ்வளவு நேரம் பார்த்ததே தான் வருது. அரு உருவம்ங்கிற அந்த ஆதிபரம் தான் அத்தனை மாற்றங்களாகவும் வந்திருக்கு. அந்த இறைவனுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு, அறிவு தான் இன்றளவும் மனிதன் வரைக்கும் நிலைச்சு மனிதனுக்குள்ளேயும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அறிவுதான் தெய்வம் அப்படின்னு அன்னையில இருந்து இப்ப வரைக்கும், அருட்தந்தை வரைக்கும் அனைத்து மகான்களும் அறிவைதான் தெய்வம்னு ஒத்துக்கிறாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை இல்லைங்களா? அப்படிப்பட்ட அறிவே தெய்வ உணர்வாக இருக்கிற மனிதனுக்குள்ள இருக்கிற 5 புலன்களை ஒழுக்கத்தை உருவாக்கி உய்விக்கும் ஒரு உயர்ந்த திரு வடிவமாக ஆசான்கள் இருக்கணும். ஆசான்கள் அந்த இறைவுணர்வும் தனக்குள்ள இருக்கணும். தன்னுடைய 5 புலன்களை ஒழுக்கத்தால உயர்த்தி உய்விக்கக்கூடிய ஒரு சிறந்த உயர்ந்த திரு வடிவமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அருட்தந்தை சொல்றாங்க. இப்போ ஒரு ஆசிரியருங்கிறவரு தன்னை ஒழுக்க பழக்க வழக்கங்களால மாத்திக்கிட்டு தன்னை ஒரு முன்மாதிரியா வச்சிருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஆசிரியரா இருந்தாரு அப்படின்னா அவரு உணர்ந்து போதிக்கக்கூடிய கல்வி மாணவர்களுக்கும் போய் சேர்ந்து அவங்களும் 5 புலன்களை ஒழுக்கத்தால் உருவாக்கி உய்விக்கக்கூடிய ஒரு சிறந்த அடுத்த சிந்தனையாளராக சமுதாயத்துல அவங்க அடுத்தடுத்து நல்லா இருக்கக்கூடிய வழிகாட்டிகளா வருவாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இல்லைங்களா? அந்த வகையில பார்க்க போனோம் அப்படின்னா உலக மத நூல்கள் எல்லாம் ஓதும் இந்த உண்மையினை. எல்லா மத நூல்களும் என்ன சொல்லுது அப்படின்னா தன்னுடைய புலன்களை ஒழுக்க பழக்க வழக்கங்களை சிறந்த முறையில வடிவமைச்சுக்கிட்ட ஒரு உயர்ந்த திரு வடிவமா இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் தான் சமுதாயத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இதுல எதுவும் நம்மளுக்கு டவுட் இருக்கா? இப்போ இன்னும் ஒரு படி மேல நம்ம அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்தந்த ஸ்கூல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஆசிரியர் வராங்க. அந்த சப்ஜெக்ட்ல அவங்க தெளிந்த அறிவு பெற்றவங்களா தான் செலக்ட் பண்றாங்க. சப்ஜெக்ட் வைஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க நல்லா மார்க் எடுத்துருவாங்க, நல்லா படிச்சிருவாங்க. அந்தந்த துறையில உயர்ந்த வேலை வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைச்சிருதுன்னு வைங்க. இது எல்லாமே ஓகே. ஆனா முன்னாடி காலங்கள்லயாவது வகுப்புகள்ல நிறைய நீதி போதனை வகுப்புகள், சிந்தனையை தூண்டக்கூடிய வகுப்புகள், ஒரு நீதி கதையை சொல்லி அதுல இருந்து ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படிங்கறத எடுத்து சொல்லி அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்துறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருந்தது. அதற்கப்புறம் தொழிற்கல்வி வகுப்புகள்லாம் இருந்தது. ஒரு மாணவன் அந்த படிப்பை மட்டும் சார்ந்து இல்லாம ஒரு வகுப்புல 100 மாணவர்கள் இருந்தாங்க அப்படின்னா ஒரு 50 மாணவர்கள் ஓரளவுக்கு படிப்புல ஒரு ஹை கிரேடு வந்துருவாங்க, நல்லா மார்க் எடுத்து அடுத்தடுத்த கல்வி போயிடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் அந்த படிப்புல கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வகுப்புலயே கைத்தொழில மிக சிறந்த முறையில கத்துக்குவாங்க. பின்னாடி நல்ல மார்க்ஸ் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா கூட அந்த அவங்க கத்துக்கிட்ட ஒரு கைத்தொழிலை வச்சு ஒரு தொழில முன்னேற்றம் அடைஞ்சு அவங்க வாழ்க்கையை அதை வச்சு ரன் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு வசதிகள்லாம் இருந்தது. அப்போ உமன்ஸ்க்கு நிறைய டெய்லரிங், அவங்கவுங்க தெரிஞ்ச தோட்டக்கலை, பின்னல் வேலைப்பாடுகள், அந்த மாதிரி நிறைய கைத்தொழில், ஒரு பொம்மை உருவாக்குறது, அந்த மாதிரி நிறைய தொழிலை கத்துக் கொடுத்ததுனால அதை வச்சு அவங்க அறிவு சார்ந்து அதை கத்துக்கிட்டு அதுல தன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றிக்கிட்டு போய்கிட்டே இருந்தாங்க.
இப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி வகுப்புகள்லாம் வந்து இப்ப நிறைய இடத்துல கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனா நிறைய கத்துக் கொடுக்குறாங்க. கராத்தே, மியூசிக் அந்த மாதிரி நிறைய வகுப்புகள் இருக்குது. இது எல்லா தரப்பினருக்கும் போய் சேருதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. அருட்தந்தையும் சொல்லியிருப்பாங்க, கல்வியில தொழிற்கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த 14 திட்டங்கள்ல அதுல தொழில் கல்வியை பத்தியும் சொல்லியிருப்பாங்க. நம்ம பேசிக் பொருளாதாரம் சார்ந்த கல்வியும் முக்கியம், தொழிற்கல்வியும் முக்கியம். மூணாவதா இருக்கிறது என்னன்னா வாழ்க்கை கல்வி. அந்த வாழ்க்கை கல்விக்கு கீழே வர்றதுதான் நம்மளுடைய வேதாத்திரியம். வேதாத்திரியம் வந்து எந்த இடத்துல வாழ்க்கை கல்வியாகவே மாறுதோ அப்ப வந்து சமுதாயத்துல மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம கொண்டு வர முடியும். இது வந்து தொழிற்கல்வியா மட்டும் இல்லாம பொருளாதாரம் சார்ந்த கல்வியா இல்லாம ஏன் வாழ்க்கை கல்விக்கு கீழே வருது அப்படின்னா, மத்த சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம படிச்சுட்டு வந்து ஒரு பாடத்தை நடத்திட முடியும். அடுத்த நாள் என்ன லெசன் நடத்துறோமோ அதை நல்லா மங்கப் பண்ணிட்டு வந்து கூட போர்டுல எழுதி போட்டு நம்ம அவங்களுக்கு மாணவர்களுக்கு புரிய வச்சு அவங்களையும் மனப்பாடம் பண்ண வச்சு அந்த சப்ஜெக்டை எழுத வச்சு நல்லா மார்க்கையும் ஸ்கோர் பண்ண வச்சிட முடியும். ஆனா வாழ்க்கை கல்வி மட்டும்தான் நம்ம படிக்கிறவங்க முதல்ல உள் உணர்ந்து கற்று பின்பற்றி அதை கற்கும் போதே கசடர கற்று தானும் அதை உணர்ந்து பின்பற்றி அதை எடுத்துக்கிட்டு போய் உள்ளுணர்ந்து சொல்லும் போது மட்டும்தான் அதை உள்ளார்ந்து எல்லாருக்கும் மிக சிறப்பாக கொண்டு போய் விதைக்க முடியும். அப்போ விதை நிலங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னாலும் செம்மண் இருக்கும், களிமண் இருக்கும், கரிசல் மண் இருக்கும். எப்படிப்பட்ட மண்ணா இருந்தாலும் அதுல தூவக்கூடிய விதைகள் நல்ல ஆரோக்கியமான விதைகளா அதுல நம்ம தூவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல மழை நீர்னு ஒரு தண்ணி படும்போது கண்டிப்பா அந்த விதைகள் எப்பாடு பட்டாவது முளைச்சு வரும். அந்த மாதிரி நம்ம உள்ளார்ந்து அந்த கருத்துக்களை கொண்டு போய் நம்ம சேர்த்தும் போது சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் ஏற்படுத்த முடியும். அடுத்தது பார்த்தோம்னா இதைத்தான் ஒரு கவிஞர் சொல்லியிருப்பாரு. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதுதான் அருட்தந்தை சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்றோம், ஒரு சேவை பண்றோம் அப்படின்னா நம்ம பல நூல்களை படித்து நம்ம அறிந்த அந்த கல்வியாலையும் அந்த சேவையை நம்ம பண்ணலாம். பொது நலம் நினைத்து நம்ம வழங்கக்கூடிய ஒரு செல்வ வளத்துல கூட நம்ம அந்த ஒரு தொண்டை செய்யலாம். பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இது எவ்வளவு ஒரு பெரிய வார்த்தை பாருங்க. இப்போ மனிதன் எல்லா இடத்துலயும் வந்து ஒரு போட்டி பொறாமையே தான் பல இடங்கள்ல பாக்குறோம். நம்ம வேதாத்திரியத்தை தாண்டி வெளியில சிந்திக்கும் போது ஒரு மனிதன் உண்மையிலேயே அறிவாலேயோ பொருளாலேயோ அவர் உயர்ந்து விளங்கும் போது அதை பார்த்து தானும் உள்ளார்ந்து ஒரு மகிழ்ச்சி அடைகிறது யாரு அப்படின்னா ஆசிரியர்கள் தான். இப்ப ஆசிரியர்கள் பாருங்க, பள்ளியிலே ஆகட்டும், நம்ம மனவளக்கலை ஆசிரியர் ஆகட்டும், எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஏணியா இருந்து எத்தனை மாணவர்களை அவங்க ஏத்தி விடுறாங்க. அந்த ஆசிரியர் வந்து அதே வகுப்புலதான் இருந்து பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மிகப்பெரிய சமுதாய மாற்றத்துக்கு காரணமா இருந்திருப்பாங்க. ஆனா அதே +2 வகுப்புல அவங்க ரிட்டையர் ஆகுற வரைக்கும் ஸ்கூல் 2, 3 மாறலாம். ஆனா 10th +1 +2க்கு வகுப்பு எடுக்கிறாங்கன்னா அதே கேட்டகரியில இருந்து வகுப்பு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எத்தனை அறிஞர்களை, எத்தனை மகான்களை, எத்தனை அரசு ஊழியர்களை, எத்தனை IAS IPS டாக்டர்ஸ உருவாக்கி இருப்பாங்க. ஆனா அவங்க அந்த இடத்துல இருந்து நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எந்த ஒரு இடத்துலயும் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்களை பார்த்து அறிமுகமாகி நான் இந்த மாதிரி ஒரு டாக்டரா இருக்கேன் மிஸ், இந்த மாதிரி ஒரு அர அரசியல்ல ஒரு பெரிய இடத்துல இருக்கேன், ஒரு அரசு ஊழியரா இருக்கேன், மிகப்பெரிய இடத்துல இருக்கிறேன்னு சொல்லும் போது அந்த ஆசிரியர் வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைகிறாங்க. அது எவ்வளவு பெரிய குடுப்பனை பாருங்க. அந்த இடத்துல எப்படி நம்ம ஸ்டூடெண்ட் இப்படி ஒரு இடத்துக்கு வந்துட்டாரா அப்படின்னு எந்த ஒரு ஆசிரியர்களும் நினைக்கிறது இல்ல. எப்படி ஒரு பெருமை அடைகிறாங்க. இது ஏன் அந்த மாற்றம் வருது அப்படின்னா இறையே தான் குருவாகவும் வந்திருக்கு, குருவே தான் ஆசிரியர் வடிவத்துல இருந்து ஆசிரியர்கள ஒரு கருவியா இருந்து எதை போதிக்கிறோம், குரு நமக்கு கொடுத்த அத்தனை தத்துவங்களையும் போதிக்கும் போது எந்த இடத்துலயும் நம்மளுக்கு ஒரு போட்டி பொறாமை இல்லாம அடுத்தவர்களுடைய வளர்ச்சியை பாராட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரந்த மனப்பான்மை நமக்கு கிடைக்கின்றது. அதைத்தான் சொல்றாங்க, பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கின்றான். இப்ப ஏன் அறிவுக்குன்னு ஒரு திருக்கோயில் கட்டணும் தெரியுதுங்களா?
எல்லாருடைய உடலுக்குள்ளாகவும் உயிராகவும் அனைத்து இயக்கங்களாகவும் இருந்து இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அதே இறைநிலைதான், அதே அறிவுதான் இறைநிலையாகவும் இருந்துள்ளது, எனக்குள்ளாகவும் இருந்துள்ளதுங்கிற அந்த ஒரு பரந்து விரிந்த அந்த மனப்பான்மை தான் அறிவு திருக்கோயில்களாக அனைத்து ஊர்களிலும் தவ மையங்களாகவும் அறிவு திருக்கோயில்களாகவும் பரந்து விரிந்து ஒரு ஆலமர விருட்சம் போல வந்திருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அத்தனை அருட்தொண்டர் பெருமக்களும் நம்ம ஆசான் நமக்கு அருளிய இந்த வேதாத்திரிய தத்துவங்கள் தான் இதை இந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு உறுதுணையா இருந்திருக்கு. சரி, இப்போ ஒட்டுமொத்த வேதாத்திரியத்தை நம்ம இந்த கான்செப்டுக்குள்ள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு புத்தகத்தையும் இப்போ பார்த்தோம்னா உலக சமுதாய வாழ்க்கை நெறிங்கிற அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதோட எசன்ஸ், இப்போ ஒரு டிராப் ஆஃப் த எசன்ஸை எடுக்கிறோம், அதுல இருந்து சாராம்சத்தை சுருக்கி எடுக்கிறோம் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? 14 வேதாத்திரிய கோட்பாடுகள் இல்லைங்களா? அதுதான் உலக சமாதான திட்டங்கள். அதைத்தான் வேதாத்திரியம் அப்படின்னே நம்ம சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு நூலையும் எடுத்துக்கிட்டு அதோடைய கண்டென்ட்டை இன்னும் கம்ப்ரஸ் பண்ணி அந்த எசன்ஸை எடுத்தோம் அப்படின்னு பார்த்தா இந்த வேதாத்திரியத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் என்ன அப்படின்னா அன்பும் கருணையும் தான். இந்த அன்பும் கருணையும் தான் ஒரு மனிதனை வழி நடத்தும் போது, அன்பும் கருணையால ஒரு மனிதன் தன்னுடைய எண்ணம் சொல் செயலால வழிநடத்திக்கிட்டே போகும்போது கண்டிப்பா அந்த மனிதனுக்குள்ள அறநெறி வாழ்க்கை கட்டாயம் வந்துவிடும். அறநெறிங்கிறது ஒழுக்கம், கடமை, ஈகை. எந்த ஒரு மனிதனிடத்துல அன்பும் கருணையும் இருக்கோ கட்டாயம் அவங்க கிட்ட அறநெறியும் வந்துடும் இல்லைங்களா? இந்த இடத்துல இந்த மாற்றத்தை பத்தி நம்ம சிந்திக்கும் போது உலகம் இவ்வளவு வேகமா ஒரு மாற்றத்துக்கு உள்ளாகிக்கிட்டே வருது தினசரி இல்லைங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு போன் நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்றோம், ஒரு எலக்ட்ரிக்கல் கூட்ஸ் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு நாம ஆர்டர் பண்ணி ரிசீவ் பண்றதுக்கு 3 நாள் கேப் ஆகுது அப்படின்னா அந்த 3 நாளுக்குள்ள அந்த நம்ம ஆர்டர் பண்ண அந்த கூட்ஸ்ல நிறைய மாற்றங்கள் வந்துடும். அதோடைய அடுத்த அட்வான்டேஜ் மாடல் வந்துடும். நம்ம நிறைய ஆர்டர் பண்ணிட்டு வீட்டுக்கு ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம யோசிப்போம், அடடா இன்னும் ஒரு வாரம் யோசிச்சு இந்த எலக்ட்ரிக்கல் இவி வண்டி வாங்கியிருக்கலாமே, இன்னும் ஒரு வாரம் நம்ம வெயிட் பண்ணி இந்த போன் மாடல் வாங்கியிருந்தோம் அப்படின்னா இதே காஸ்ட்டுக்கு இன்னும் அட்வான்டேஜா நம்மளுக்கு கிடைச்சிருக்குமேன்னு எத்தனை நம்ம யோசிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு பிராக்ஷன் ஆஃப் செகண்டும் இந்த பிரபஞ்சத்திலையும் மனிதர்கள் கிட்டையும் மனித அறிவிலையும் நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. இப்போ இயற்கை அறிவின் இயற்கை சக்தியோட செயற்கை அறிவினுடைய செயற்கை கருவிகளினுடைய துணை கொண்டுதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதுல எந்த மாற்றமும் இல்லை இல்லைங்களா? அந்த அளவுக்கு மிக வேகமாக வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல மாற்றம்ங்கிறது இருந்துகிட்டேதான் இருக்கு. அந்த மாற்றத்தினுடைய விளைவு ஆரோக்கியமானதா இருக்குதா அப்படிங்கிற இடத்துல ஒரு கேள்விக்குறி வருது இல்லைங்களா? இப்ப எந்த அளவுக்கு ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் நம்ம வந்துட்டோம். ஒரு காரை டிரைவரே இல்லாம நம்ம ஒரு கூகுள் மேப் மட்டும் நம்ம ஆல்ரெடி அந்த மேப் மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எங்க போய் நம்ம சேர வேணுமோ அந்த இடத்துக்கு டிரைவரே இல்லாம அந்த வண்டி போய் ரீச் ஆயிருது. மேப்பை நம்ம ஆல்ரெடி செட் பண்ணிடுறோம். இந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜ்ல இருக்கும் இல்லைங்களா? இதுல எதுவும் நம்ம மாற்று கருத்தே சொல்ல முடியாது. ஆனா எந்த இடத்துல நம்ம சிந்திக்கணும் அப்படின்னா அதனுடைய விளைவுகள் நம்ம செய்யக்கூடிய இந்த மாற்றத்துக்கு உட்பட்ட எண்ணமாகட்டும் அதனுடைய சிந்தனையாகட்டும் அந்த மாற்றத்துக்கு வழி வரக்கூடிய செயல்களை நம்ம செய்யும் போது அதனால வரக்கூடிய விளைவுகள் ஒட்டு மொத்தமும் மனித குலத்தினுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி மட்டும்தான் போகுதா அல்லது ஆரோக்கியமான வளர்ச்சி பாதையில நம்ம போய்கிட்டு இருக்கோமாங்கிறத நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல தற்சோதனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அது இந்த இடத்துல மிகப்பெரிய மாற்றத்துக்கு ஆளாயிருக்கிறது யாரு அப்படின்னா இளைய சமுதாயத்தினர், இளைஞர்கள், யுவதிகள்னு சொல்லக்கூடிய இளைய சமுதாயத்தினர் தான் இந்த மாற்றத்துக்குள்ள மிகப்பெரிய அளவுல சிக்கிக்கொண்டு பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையில மாட்டிக்கிட்டு தவிக்கக்கூடியது யாரு அப்படின்னா இளைஞர்கள் தான். அப்போ இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். 50 to 60% நல்ல மாற்றங்கள் தான் இருக்குது. அதனுடைய விளைவு நல்ல மாற்றங்களை தான் கொடுக்குது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா என்னன்னா இப்ப இதுல ஒரு 120 பேர் இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா நம்ம 120 பேரும் இப்ப திருப்பூர்லயே ஆழியார்லயே கூடுறோம்னு நேத்து நம்ம முடிவு பண்றோம்னு வைங்க. அத்தனை பேரும் எவ்வளவு நிறைய நேரம் விரயமாகும்,
டிராவல் ஒவ்வொரு ஊர்ல இருந்து டிராவல் பண்ணி இங்க வரணும். எவ்வளவு இடையூறுகள் இருந்திருக்கும். அத்தனைக்கும் ஒரு புல் ஸ்டாப் வைக்கிற விதமா இப்ப இணைய வழியில வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் 2 செகண்ட்ஸ்ல இதுக்குள்ள வந்து நம்ம இணைஞ்சு ஈவன் ஒவ்வொருத்தரோட முகத்தை பார்த்து பேசக்கூடிய அந்த அளவுக்கு நம்ம விஞ்ஞானத்துல வளர்ந்துட்டோம். இன்னும் அதுல ஒரு டெக்னாலஜி எப்படின்னா, நான் இங்க இருந்துகிட்டே நேரடியா என்னோட உருவத்தால வேற நாட்டு கான்பரன்ஸ்ல கூட என்னோட உருவம் அங்க நின்னு பேச வைக்கக்கூடிய அளவுக்கு ஏஐ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இல்லைங்களா? இதையெல்லாம் நம்ம ஆரோக்கியமான மாற்றங்களா கண்டிப்பா எடுத்துக்கலாம். இது மனித குலத்தோட மனித அறிவினுடைய மிகப்பெரிய ஒரு ஆக்க சக்தி. இத வச்சு நாம இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் மருத்துவத்துறையிலே ஆகட்டும், விண்வெளி ஆராய்ச்சியிலே ஆகட்டும், அத்தனை புது தனிமங்கள் கண்டுபிடிக்கிறதுலே ஆகட்டும், புது மருத்துவ உபகரணங்கள் கண்டுபிடிக்கிறதுலே ஆகட்டும், அத்தனையிலையும் இந்த பயன்பாடு மிகச்சிறந்த ஆக்க சக்தியை உருவாக்கிக்கிட்டு தான் இருக்குது மாற்றங்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. சரி, இன்னொரு பக்கம் நம்ம சிந்திக்கலாம். இப்போ நேத்து ஒரு வீடியோ இதெல்லாமே வைரல் ஆச்சு, நம்ம பார்த்திருக்கோம். ஒரு 19 வயசு பையன் நினைக்கிறேன். ஒரு டெக்னாலஜிக்கலான போன் வேணும்னு கேக்குறான். அத அவங்க பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பொறு வாங்கி தரேன்னு சொல்றாங்க. அப்ப வந்து அந்த மலை முகடு எவ்வளோ அடி இருக்கும், ஒரு 100 200 அடி இருக்கலாம். அந்த மலை முகட்டினுடைய எட்ஜ்ல நின்னு அவன் அவங்க அம்மா அப்பாவை பிளாக்மெயில் பண்றான். இந்த போன் வாங்கி கொடுத்தே ஆகணும், இல்லாட்டி நான் கீழே குதிச்சிருவேன் அப்படின்னு. கீழ வந்து தீயணைப்பு துறையினர் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் குடுத்து எப்படியாவது அவன காப்பாத்திடணுங்கிறதுக்காக அத்தனை வசதி வாய்ப்புகளையும் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதையெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. அவங்களும் அவ்வளவு ஃபாஸ்ட்டா மூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க அம்மா, அப்பாவும் ஓடி வந்து அவ்வளவு தூரம் அவன வந்து ஒரு ஆறுதல் படுத்துறாங்க. கண்டிப்பா நாங்க பண்ணி குடுக்குறோம். எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி பாக்குறாங்க, சொல்லி பாக்குறாங்க. அவங்க சொல்லிக்கிட்டு ஓடி வர வர அவன் அந்த மலை முகட்டுல இருந்து குதிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அவங்க அப்பாவும் ஓடி வந்து பிடிக்க வர்றாரு. முதல்ல அந்த மகன் குதிச்சிடுறான். அடுத்தது அப்பாவும் குதிச்சிடுறாரு. பின்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கிற அவங்க அம்மாவும் இவங்க 2 பேரும் குதிச்சதை தாங்க முடியாம அவங்களும் அந்த மலை முகட்டுல இருந்து குதிச்சிடுறாங்க. யோசிச்சு பாருங்க. இளைய சமுதாயம்ங்கிறது எங்க ஒரு இடத்துல சிக்கி லாக் ஆயிருது அப்படின்னா, கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தி வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறி அம்மா அப்பாவையும் பாதுகாத்து சமுதாயத்துக்கு முன்மாதிரியா வாழ்ந்து கிடைக்கக்கூடிய வசதிகளை சமுதாயத்துக்கும் கொடுத்து தானும் நல்லா இருந்து சமுதாயத்துக்கும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளும் இருக்காங்க. அது ஒரு கேட்டகரி. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கிடைக்கல, ஏதோ ஒரு வசதி வாய்ப்பு எனக்கு கிடைக்கலைங்கிறதுக்காக தன்னுடைய உயிரை மாய்ச்சிக்க கூடிய இளைஞர்களும் இருக்காங்க. அதே மாதிரி படிப்புன்னு பார்த்தா எல்லா துறையிலும் சிறந்து விளங்க முடியும் இல்லைங்களா? மருத்துவத்துறை மட்டும்தான் சிறந்த படிப்புங்கிற ஒரு மாயை வந்து இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. எல்லா துறைகளையும் தனக்கு எந்த படிப்பு வருதோ, தனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுல ஸ்டூடெண்ட்ஸ வந்து அவங்கள அதுல முன்னேறதுக்கு அம்மா அப்பாவாகட்டும், ஆசிரியர்களாகட்டும் ஊன்றுகோலா இருந்து அவங்களுக்கு வழிகாட்டணுமே தவிர, எனக்கு ஒரு ஸ்டடீஸ் புடிச்சிருக்குது அப்படிங்கறக்காக அதை நம்மளோட குழந்தைகளுக்கு திணிச்சு நான் டாக்டர் ஆக முடியல, நீ டாக்டர் ஆகு அப்படின்னு குழந்தைகளோட வாழ்க்கைய நம்மளுடைய கண்ணோட்டத்துல அவங்க வாழ்க்கையை நம்ம எப்ப வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் அந்த இடத்துல மிகப்பெரிய சிக்கல் வருகிறது. இப்ப அந்த குழந்தைக்கு என்ன கல்வி பிடிச்சிருக்கு? எத்தனையோ துறைகள் இருக்கு. இப்ப ஏஐ டெக்னாலஜி நல்லா அதுல துறைகள் வந்துருச்சு. அது போக நிறைய விமான துறைகள் ஆகட்டும், ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் விண்வெளி ஆராய்ச்சிகள் ஆகட்டும், மருத்துவத்துறையும் அதுல ஒரு பார்ட் தான் மருத்துவத்துறை. என்ஜினியரிங் ஆகட்டும், கட்டமைப்பு ஆகட்டும், அனைத்து துறைகளிலுமே ஆழ்கடல்ல வந்து இப்ப உயிரினங்கள் ஆராய்ச்சி பண்ற துறை, நிறைய துறைகள் நம்மளுக்கு தெரியாததே இருக்கு. நம்மளுக்கு வந்து அதுல என்ன குழந்தைகளுக்கு பிடிச்சிருக்கோ அதுல அவங்கள வந்து மிகச்சிறந்த ஒரு வல்லுநர்களா மாத்துறதுக்கு நம்ம உறுதுணையா இருக்கலாமே தவிர, அவங்களுடைய வாழ்க்கைய நம்ம கண்ணோட்டத்துல வாழணும்னு நினைக்கிறதுலதான் மிகப்பெரிய சிக்கல் வருது. அப்போ மாற்றங்கள் எல்லாமே கரெக்டான முறையில தான் போய்கிட்டு இருக்கு. அதை நம்ம எப்படி எடுத்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரோங்கிறதுலாம் ஒரு லேக் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கு. அந்த தடையை மட்டும் நம்ம உடைச்சு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இளைய சமுதாயத்தினரையும் நல்ல மாற்றங்களுக்கு நம்ம உட்படுத்த முடியும். கிடைக்கக்கூடிய மாற்றங்களையும் டெக்னாலஜியும் அவங்களும் நல்ல முறையில பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கைய அவங்க வெற்றிகரமா வாழ்ந்துட முடியும். அடுத்தது இன்னும் கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துக்கலாம் இந்த மாற்றத்தை பத்தி. என்னன்னு பார்த்தா, புத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாற்றம்ங்கிறது ஒரு ஆபத்தான விஷயம் கிடையாது, அது வந்து வாழ்வினுடைய இயல்பு அப்படின்னு சொல்றாரு. மாற்றங்கள் எல்லாமே இயல்பாக தான் நடந்துகிட்டு இருக்குது. அதை நம்ம ஏத்துக்கிற விதத்துலதான் நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சி லெவல் வந்து மாறுது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா,
தவமும் தற்சோதனையும் சரிவர பண்ணிக்கிட்டு வர வர என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் நம்மள பெருசா ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்காது. அந்த அளவுல நம்ம மனதை எப்பவும் அமைதியாகவும் இயல்பா வச்சுக்கிறக்கும் அந்த மாற்றத்தை விளைவறிந்த விழிப்பு நிலையில செயல்படுத்திக்க கூடிய தன்மை தற்சோதனையில நமக்கு கிடைச்சிரும் இல்லைங்களா? அடுத்தது இந்த இடத்துல ஓசோவோட ஒரு கோட் எனக்கு ஞாபகம் வருது. மனிதனை பார்த்து நம்ம வியக்கிற இடம் ஒரு இடத்துல நான் ரொம்ப மனிதனை பார்த்து வியப்படைகிறேன் அப்படின்னு ஓசோ சொல்றாரு. மிகப்பெரிய அவரு தத்துவ ஞானி இல்லைங்களா? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மனிதன் தினசரி நிறைய பேர்த்தோட மரணத்தை தன் கண்ணால பாக்குறான். பார்த்துமே என்ன நினைக்கிறான் அப்படின்னா இந்த வாழ்க்கை எனக்கு நிரந்தரமானது. இத்தனை வாய்ப்பு வசதிகளையும் நான் தான் உருவாக்கிக்கிட்டேன். நான் தான் என்னோட குடும்பத்தையே நான் தான் நடத்துறேன். என்னாலதான் இன்னைக்கு இந்த செயல்பாடுகள் எல்லாமே நடக்குது. இது என்னாலதான் நடந்துச்சு. இந்த செயல் இன்னைக்கு எனக்கு கிடைச்ச வெற்றி என்னாலதான் நடந்தது அப்படின்னு இத்தனை பேர்த்தோட மரணத்தை தன் கண் முன்னாடி பாக்குற மனிதன் எனக்கு என்னவோ மரணமே இல்லைங்கிற மாதிரி அனைத்தும் என்னாலதான் நடக்குது, அனைத்துமே இந்த உலகத்துல நிரந்தரம்னு நினைச்சு வாழ்றான் பாத்தியா. அதை நினைக்கும் போதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு இந்த மனிதனை பார்த்து அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அப்ப பாருங்க, எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரமே இல்ல. அந்த ஒரு நிரந்தரமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக எப்படி நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. எல்லாமே என்னாலதான் ஆச்சு. இந்த உடற்பயிற்சியை இது நான் தான் சொல்லி கொடுத்தேன். காயகல்பமா நான் தான் நடத்தினேன். மன்றத்திலயா இந்த நிகழ்வுகள் என்னாலதான் நடந்தது. இந்த ஸ்பீச் நான் தான் கொடுத்தேன். இது நான் தான் பண்ணுனேன் அப்படின்னா இது எந்த இடத்துலயாவது மகான்களோ அருட்தந்தையோ ஏதோ ஒரு இடத்துல நான் தான்ப்பா இதை கொடுத்தேன், நான் தான் இது உங்களுக்கு வடிவமைச்சு கொடுத்தேன்னு இறைநிலையும் சொல்லல, இயற்கையும் சொல்லல என்னாலதான் ஆச்சுன்ட்டு. ஆனா அதெல்லாம் நடந்தது யாருனால? இறைநிலையினால, இயற்கையினாலதான் நடக்குது. ஆனா எந்த இடத்துலயுமே இறைவனோ இயற்கையோ அதை எந்த இடத்துலயும் தன்னை முன்னிலைப்படுத்தி காட்டிக்கிறதே இல்லை. மகான்களும் அதை பெருசா காட்டிக்கிறதே இல்லை. அருட்தந்தை என்ன தெரியுங்களா சொல்றாரு? எனக்கு தெரிஞ்ச ஏதோ என்னோட அறிவுக்கு தெரிஞ்ச அத்தனை தத்துவங்களையும் அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டேன்ப்பா. என்கிட்ட இப்ப கடைசியா என்கிட்ட எதுவுமே இல்லை, அத்தனையுமே உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அதை நீங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்திக்கிறீங்க இதை அப்படியே எடுத்துக்கணும்னு கூட சொல்லலீங்க அவ்வளவு பெரிய மகான். அத்தனையுமே உங்ககிட்ட கொடுத்துட்டேன். உங்க அறிவை அதுல பயன்படுத்தி அறிவுனால சிந்திச்சு இது எதெல்லாம் உங்களுக்கு பொருந்துதோ அதை நீங்க உங்க வாழ்க்கைக்கு எடுத்து பயன்படுத்திக்கங்க. இன்னும் காலத்துக்கு ஏற்ப நான் கொடுத்த தத்துவங்கள்ல கூட நீங்க இன்னும் என்னை விட நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்குங்க. நான் ஏத்தி என் கையில ஏத்தியோ தோள் மேல ஏத்தி கூட உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க புதுசு புதுசா கத்துக்குங்க. மக்களுக்கு நல்லபடியா அந்த கருத்துக்களை தத்துவங்களை சொல்லி இன்னும் வரக்கூடிய மனிதர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கணும்னு தான் அவர் நினைச்சாரே தவிர நான் தான் எல்லாத்தையும் கொடுத்தோங்கிறது யாருமே மிகப்பெரிய மகான்களாகட்டும் அறிஞர்களாகட்டும் தத்துவ ஞானிகளாகட்டும் யாருமே சொல்லல. ஆனா நம்ம சாதாரண மனிதரா இருக்கிற நம்ம தான் என்னாலதான் இதாச்சு, என்னாலதான் இந்த விஷயம் நடந்ததுன்னு சொல்றோமே. ஒரு செகண்ட் நம்ம தற்சோதனைக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு ஆர்கன், ஒரு ஹார்ட் ஆகட்டும், நுரையீரல் ஆகட்டும், கிட்னி ஆகட்டும் நம்மளோட தானே, நமக்குள்ளதானே இருக்குது. ஒரு செகண்ட் ஒரு ஆர்கனுடைய பங்கனையாவது நம்ம நிறுத்தி வைக்கவோ நின்னு போன ஒரு ஃபங்க்ஷனை நம்ம செயல்படுத்த வைக்கவோ நம்மளால முடியுமா? முடியும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்மளால இதாச்சுன்னு நம்ம ஒத்துக்கலாம். நம்மனால எந்த ஒரு இயக்கமும் நம்மனால நடக்கவில்லை. இன்னைக்கு நாம நினைக்கிறது, நடக்கிறது, பேசுறது, நம்ம சிந்திக்கிறது, நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் அனைத்துக்கும் மூல காரணியா இருக்கிறது என்ன அப்படின்னா இறைநிலையும் இறைநிலையிலிருந்து வந்த பகுதி பகுதியா வந்த அனைத்து மகான்களினுடைய சக்தினாலதான், பிரபஞ்ச சக்தினாலதான் நம்ம இயங்கிக் கொண்டிருக்கிறோங்கிற அந்த மிகப்பெரிய மாற்றத்தை முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்தோம்னா ஓசோ சொன்னதை சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தோம்னா சார்லஸ் டார்வின் என்ன சொல்றாரு அப்படின்னா வலிமையான இனம்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இந்த பூமியிலேயே மிக வலிமையான இனம்னு நினைக்கிற மனிதனாகட்டும், நுண்ணிய அறிவு கொண்ட யாரா எந்த ஒரு வகையாவும் இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு இடத்துல ஒரு கஷ்டமான சூழ்நிலையில பிழைச்சுக்க முடியறதில்ல. ஆனா மாற்றத்துக்கு ஏற்ப தன்னை அந்த சூழ்நிலைக்கு ஏத்தவாறு யார் யாரு தகவு அமைச்சுக்கிறாங்களோ, தக அமைதல், சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தக அமைச்சுக்கிறோமோ அந்த உயிரினத்தினால மட்டும்தான் அந்த பர்டிகுலர் பீரியடாவது ஒரு இடத்துல நிலைச்சு நீடிச்சு இருக்க முடியுது அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு. இப்போ
புத்தரும் இன்னொரு இடத்துல சொல்றாரு என்ன அப்படின்னா, அனித்யா நிலையாமைங்கிறது மட்டும்தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்றாரு. எதுவுமே இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல நிலையாம அப்படியே இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் எதுவுமே இல்ல. எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டு மாறிக்கிட்டே தான் இருக்குது. எப்பவுமே நிரந்தரமானது எது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்றும் வளம் நான்கும் ஒருங்கிணைந்த பெருவெளியே தெய்வமாம். இது நாளும் தான் நிரந்தரமா இருக்குது. எப்படின்னா வற்றாயிருப்பு, ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி இந்த உலகத்துல எந்த ஒரு உயிரினங்கள் தோன்றினாலும் அதுக்கு தேவையான அத்தனை வசதி வாய்ப்புகளையும் இயற்கை தக அமைவுகளையும் முன்கூட்டியே இறைநிலை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் அந்த ஒரு உயிரினத்தையே இந்த உலகத்துல படைத்து கொடுக்குது. அப்படிங்கும்போது நிரந்தரமானது இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த சுத்த வெளின்னு சொல்லக்கூடிய இருக்க சக்தி தான் நிரந்தரமா இருக்கு. அதுல இருந்து வரக்கூடிய அந்த துகள்கள்ல இருந்து அதுல இருந்து வரக்கூடிய அத்தனை பரிணாம வளர்ச்சியில இருந்து இன்று வந்த மனிதன் வரைக்கும் மனிதன் ஏற்படுத்திக்கிட்ட தன் அறிவால ஏற்படுத்திக்கிட்ட அத்தனை டெக்னாலஜி வரைக்கும் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டதுதான். அதை நாம முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த தன்முனைப்புங்கிறது எந்த இடத்துலயுமே நமக்கு வராது. எந்த இடத்துல பொறுமையும் அன்பும் கருணையும் இருக்கோ அந்த இடத்துல தன்முனைப்பு, ஆணவம், கண்ணும், மாயை இதெல்லாம் இருக்காது. ஏன்னா ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்குங்கிற மாதிரி இந்த நல்ல விஷயங்களை யாரோடைய மனதுல வர வர ஆரம்பிச்சிருச்சோ அப்ப இந்த நெகட்டிவ் தாட்ஸ்க்கு அந்த இடத்துல இடம் இருக்காது. அடுத்தது பாக்குறோம், ப்ரூஸ்லிங்கிற ஒரு அறிஞர் சொல்றாரு, தண்ணீரை போல அந்த தண்ணீர் எப்படி அந்த எடுத்துக்கிட்ட பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி வடிவமைப்பை மாத்திக்குதோ அந்த மாதிரி மனிதனும் தான் ஏற்படுத்திக்கிட்ட அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை கொஞ்சம் மாற்றி அந்த மாற்றத்துக்கு உட்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து வழி நடத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு செயலை செய்யறோம். அந்த செயல் வந்து எல்லாருமே ஒரு கோல் வந்து ஒரு நோக்கத்தை வந்து வச்சிருப்போம். அந்த நோக்கத்தை நம்ம அடையறதுக்கு செயலை வந்து வழிமுறைப்படுத்தணும். நம்ம ஒரு திட்டம் தீட்டுறோம். அந்த திட்டத்துப்படி அந்த செயலை பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்றோம், ஆக்ஷனுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா அந்த செயலை செய்யும் போது கொஞ்சம் தெரிஞ்சிரும். ஒரு 50% செயல் வரும்போதே இந்த எண்ட் ஆஃப் தி அந்த கோல் வரைக்கும் இது போகுமா? இதுல ஏதாவது மாற்றத்த கொண்டு வரணுமா? அப்படிங்கிறத நம்ம அறிவின் துணை கொண்டு அத நம்ம பிளான் பண்ணிக்கிட்டே வருவோம். அப்படி ஒரு செயல செஞ்சு அந்த கோல அடைய முடியல அப்படின்னா, நம்மள என்ன பண்ணிக்கிறோம்? அந்த கோல மாத்திக்குவோம். எனக்கெல்லாம் இது செட் ஆகாதுப்பா. இது என்னால செய்ய முடியாது. அப்ப இத விட்டுரு. அடுத்தத ஒண்ணே எடுத்து, சரி அத பாதியோட விட்டுட்டு, அடுத்த கோல், அடுத்த நோக்கத்த நோக்கி ஓட ஆரம்பிச்சுறது. இப்படி இருந்தோம் அப்படின்னா, என்னைக்குமே எந்த ஒரு கோலையும் நம்ம வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போய், அந்த கோல ரீச் பண்ணவே முடியாது. அப்ப என்ன சொல்றாரு ஐன்ஸ்டீன் அவரு? அவரு பார்த்தோம்னா, அந்த பல்ப எரிய வைக்கிறதுக்கு 1000 முறை போராடி, ஆனா அவருடைய கோல்ல அவரு வெற்றி பெற்றுட்டாரு. அவருடைய நோக்கத்துல அவரு வெற்றி அடையறாரு. அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, செயல வந்து ஒரே மாதிரியே செஞ்சுகிட்டே போயி, நம்ம முடிவுகள மட்டும் நெறைய வேறுபட்ட முடிவுகள நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. செயல்ல நான் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர மாட்டேன். கண்ணு கட்டுன குதிரை மாரி அதே செயலையவே தான் திரும்பி திரும்பி செய்வேன். ஆனா எனக்கு முடிவுல மட்டும் பல வகையான மாற்றங்கள் வரணும் அப்படின்னா, எந்த காலத்திலயும் அது நடக்கவே நடக்காது. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு கோல ஒரு நோக்கத்த நம்ம அடையணும் அப்படின்னா, நம்ம ஒரு செயல செய்யறோம். அது ஃபர்ஸ்ட் டைம் அது வந்து ஒரு தோல்வியில முடியுது அப்படின்னா, அதுல இருந்து ஒரு பாடத்த கத்துக்கிட்டு, நாம செஞ்ச ஒரு செயல்ல என்ன மாற்றத்த கொண்டு வந்தா, அடுத்த தடவையாவது அந்த கோல நம்மளால ரீச் பண்ண முடியும் அப்படின்னு, நம்ம எண்ணம், சொல், செயல்ல ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியமான, பாசிட்டிவான மாற்றத்த கொண்டு வந்தா மட்டும் தான், நம்ம எடுத்துக்கிட்ட அந்த கோல்ல மிகப்பெரிய மாற்றத்தையும், சக்சஸையும் அதாவது வெற்றியையும் நம்ம வந்து அடைய முடியும். அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொல்றாரு. அடுத்தது பார்த்தோம்னா, காலத்திற்கேற்ப இப்ப இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு ஏற்ப நம்மளுடைய கற்றல் முறைய கொஞ்சம் மாத்திக்கணும். அதாவது டெக்னாலஜி இல்லைங்களா? இப்போ நம்ம வேதாத்திரியத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஸ்கூலு, காலேஜுக்கு நம்ம போறோம். போய் அந்த ஏஜுக்கு உண்டான குழந்தைகளுக்கு நம்ம அப்படியே தத்துவங்களாவே சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கேட்டோனே ஒரு போர் அடிச்சிரும் இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஒரு ஸ்லைடு போட்டு, ஸ்லைட் ஷோ போட்டு, ஒரு பிபிடி போட்டு, நம்ம சொல்லக்கூடிய இப்ப காயகல்பம் எடுக்கும்போது, உயிர்னா என்ன? மனம் எப்படி இயங்குது? ஒரு ஓஜஸ் மூச்சு எப்படி போடுறோம்? அஸ்வினி முத்திரைனா என்ன? அது எப்படி வந்தது? எப்படி போடுறோம்னு அந்த ஸ்லைடோட நம்ம காட்டும்போது, அவங்க மனசுல போய் அது ஈஸியா பதிவாயிருது. அப்போ
அந்த காலத்துக்கு ஏத்தபடி கற்றல் முறைய கூட கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது இப்ப அரசாங்கத்துல கல்வித்துறை மூலமா நிறைய கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு. எப்படின்னா எல்கேஜி, யூகேஜி அந்த ப்ரீகேஜி குழந்தைகள்ல இருந்து வரும்போது அவங்களுக்கு அந்த பாட்டு பாடி அவங்க ஆசிரியர்கள்லாம் அந்த உடல் மொழிகள் மூலமா அந்த கல்வியை புரிய வைக்கக்கூடிய அந்த சூழல் ஏற்கனவே பள்ளிகள்ல வந்துருச்சு. இப்ப நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி காயக்கல்பம் ஒரு வகுப்புல போய் ஸ்கூல், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கும்போது, இப்ப அகத்தாய்வு வகுப்பு எடுக்கிறோம், காயக்கல்பம் எடுக்கிறோம் அப்படின்னா, எளிமையான ஸ்லைடு அவங்களுக்கு புரியிற மாதிரி அந்த ஸ்லைடு எல்லாம் குடுத்து, அதுக்கு ஒருத்தர டெமோ காட்டி, அவங்களுக்கும் அந்த நம்ம ஸ்லைட்லயே அந்த பிக்சரையும், நம்ம உடற்பயிற்சி நிலைகளையும் அதுல காட்டலாம். இன்னொருத்தர டெமோவுக்கு நிறுத்த வச்சு, பிராக்டிகலாவே எப்படி செய்ய வைக்கலாம்னு நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் நம்ம அட்வான்ஸா கொண்டு போகும்போது, கண்டிப்பா குழந்தைகள் நல்ல ஆர்வமாகவும் செய்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, இந்த அனுபவத்த வச்சு நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு கிடைச்ச அனுபவம், கல்வியில நம்ம இவ்வளவு காலம் நம்மளும் இன்னும் தினசரி ஆசிரியர்களும் கத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்லைங்களா? தினசரி இதுல வரக்கூடிய புதிய டெக்னாலஜிகள இது எப்படி குடுக்குறாங்க? இன்னும் இளைய தலைமுறையினருக்கு இதே கான்செப்ட்ட தத்துவங்கள் எந்த மாற்றமும் இல்ல. நம்ம வே ஆஃப் டீச்ல எப்படி கொண்டு போய் இன்னும் நம்ம இளைய சமுதாயத்தினருக்கு சேர்த்த முடியும் அப்படின்னு, தினசரி நம்மளும் பிரபஞ்சத்தோட சேர்ந்து, ஆ ஒட்டுமொத்த சமுதாயத்தோட சேர்ந்து, அறிவியல் வளர்ச்சியோட சேர்ந்து, நம்மளும் புது புது கருத்துக்களை யோசிச்சு, சிந்திச்சு, அத ஒவ்வொன்னையும் ஆராய்ச்சி பண்ணி, தற்சோதனை பண்ணின்னு எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்த்தலான்னு, நம்மளோட அணுகுமுறையிலயும் கொஞ்சம் மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டு கொண்டு போகும்போது, அது அறிவு சார்ந்த மாற்றங்களா இருக்கும் அப்படின்னு அறிஞர்கள் சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, நம்ம தவம், தற்சோதனை இந்த 2 கான்செப்டையும் இந்த மாற்றத்துக்கு கீழ எப்படி சிந்திக்கலாம்னு நம்ம ஒரு தற்சோதனைக்கு எடுத்துக்கும்போது, நம்ம பேசிக்கா இப்போ ஒரு எஃப்சி முடிச்சவங்கள்ல இருந்து அடுத்தடுத்தது பிரம்மஞானம் போயிட்டு வர்றாங்க, அறநெறி போயிட்டு வரோம், டிப்ளமோ வந்துடுறாங்க, அட்வான்ஸ் டிப்ளமோ. இப்ப டிப்ளமோ, அட்வான்ஸ் டிப்ளமோ நம்ம ஸ்டூடண்ட்ஸ் நம்மள யார கூப்பிட்டு கேட்டாலும் வாழ்க்கை தத்துவங்கள் அந்த 4 படிநிலைகள் 12 ஸ்டெப்ஸ் சொல்லுங்க அப்படின்னா, தூக்கத்துல எழுப்பி தட்டி விட்டு எழுப்புனாலும் நம்ம சொல்லிருவோம். இல்லைங்களா? தேவைகள் 3, காப்புகள் 3, அறநெறிகள் 3, அறிவுநிலை படிகள் 3. டக்கு டக்குன்னு எல்லாமே நம்ம சொல்லிருவோம். ஆனா, நம்ம தற்சோதனை பண்ணும்போது என்ன நெனச்சுக்கிறோம், நம்ம அந்த 6 தீய குணங்கள மட்டும் நம்ம தற்சோதனை பண்ணுனா போதும். எனக்கு இப்ப கோவம் வருதா? இப்போ ஆசை எனக்கு ஒரு நிறைவுக்குள்ள வந்துருச்சா? இது சொல்லிக் குடுத்த அந்த இதுல மட்டுமே தான் அந்த அட்டவணைப்படி நம்ம தற்சோதனை பண்றோமாங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அருட்தந்தை என்ன சொல்லியிருக்கிறாரு பாருங்க. எடுத்தோனே நம்ம எண்ணம் ஆராய்தல் தானே நமக்கு குடுத்தாரு. வாழ்க்கைய இன்னைக்கு காலையில இருந்து நைட்டு தூங்கி அடுத்த நாள் எந்திரிக்கிற வரைக்கும் நம்ம வாழ்ற வாழ்க்கையும், இன்னொருத்தர் கூட நம்ம கோஆர்டினேட் பண்ற வாழ்க்கையும், இயற்கை கூடவும், சமுதாயத்து கூடவும் நம்ம முக்கூட்டு வாழ்க்கை வாழ்றதுக்கும், எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, மனித மனதுல தோன்றக்கூடிய எண்ணங்கள். அந்த எண்ணங்கள நல்லா ஆராய்ச்சி பண்ணி, பண்ணி தற்சோதனை பண்ணி, பண்ணி எண்ணங்கள நம்ம சரிவர சீரமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, மத்தது எல்லாமே ஓரளவுக்கு நம்ம அறிவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும். இப்போ இந்த வாழ்க்கை தத்துவங்கள்னு நம்ம பார்க்கக்கூடிய அந்த 12 படிகள்ல, முதல்ல அந்த தேவைகள் 3, காப்புகள் 3 இருக்குது இல்லைங்களா? அந்த 3லயுமே நம்ம தன்னிறைவு பெற்றுட்டோமா அப்படின்னு நம்மள நம்மளே தற்சோதனை பண்ணி பார்த்துக்கணும் தினசரி. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம்? இன்னைக்கு யாருக்கு யாரு என்ன விஷயம் பண்ணோம்? இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் நடந்த ஈவென்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம தற்சோதனை பண்ணும்போது, இந்த வாழ்க்கை தத்துவத்தையும் நம்ம சைட் பை சைட் தற்சோதனை பண்ணிக்கிட்டே வரணும். ஏன்னா, இது மிகப்பெரிய முக்கியமான கான்செப்ட்டே இதுக்குள்ள அருட்தந்தை குடுத்திருக்கிறாரு இல்லைங்களா? இந்த தேவைகள் 3 காப்புகள்ல இருந்தே நம்ம தன்னிறைவு பெறல, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல அப்படின்னா, அடுத்த கட்டத்த நோக்கி அறநெறியும், அறிவுநிலை படிகளுக்குள்ள நம்ம எப்படி போக முடியும்? இல்லைங்களா? பேசிக்கான ஒரு மனிதன் ரொம்ப பசியோட இருக்கிறாரு. அவர கூட்டிட்டு "நீ உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் தவம் பண்ணுப்பா. நீ அடுத்தது ஒரு தற்சோதனை பண்ணு" அப்படின்னா, அவனுக்கு நம்ம சொல்றது எதுவுமே புரியாது. முதல்ல நல்லா சாப்ட்டு, தன்னுடைய அடிப்படை தேவைகள், உடல் தேவைகள், அடிப்படை தேவைகள் தனக்கு வேணுங்கிறதுல ஒரு நிறைவு பெற்றா மட்டும் தான், அடுத்த அறநெறி வாழ்க்கைக்குள்ளேயே ஒரு மனிதனால வர முடியும். இத நம்ம தற்சோதனை பண்ணி எல்லாருமே செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறோமான்னு ஒவ்வொரு கட்டத்துல தினமும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா, எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்ச நாடுகளா இருந்தாலும், இப்ப நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கிற நாடுகளா இருந்தாலும், இந்த விஷயத்திலேயே நம்ம கிராஸ் பண்ணி வர்றதுக்கே ரொம்ப போராடிக்கிட்டே இருக்கிறோம். இல்லைங்களா? இப்ப அடிப்படை தேவைன்னு பார்த்துக்கிட்டா, உணவு, உடை, இருப்பிடம். இப்போ இருப்பிடம்னா ஒரு வீடு இருந்தாலும் போதும். எத்தன ரூம் ஒரு 10 ரூம் இருந்தாலும்
நம்ம ஆறுக்கு ஆறு ஒரு பாயோ ஒரு பெட்ல தான் நம்ம படுத்து தூங்க போறோம். அப்போ இன்னொரு 4 வீடு கட்டணும், அங்க வாடகைக்கு விடணும், இங்க வாடகைக்கு விடணும்னு அந்த பேசிக் நீட்ஸ் என்னங்கிறத புரிஞ்சுக்காம அதுலயே மூழ்கி போயிடும். இப்போ 3 நேரம் பசிக்கு அந்த சாப்பாடு அளவா இருந்தா போதும். அதுவே இப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சாப்பாட்டுக்காகவே 24 மணி நேரத்துல அதிகப்படியான நேரம் நம்மளுக்கு கிச்சன்லயே போயிருது. என்ன வெரைட்டி சமைக்கலாம்? மத்தியானத்துக்கு எத்தன வெரைட்டி சாப்பிடலாம்? நைட்டுக்கு என்ன வெரைட்டி ஆஃப் ஃபுட் நம்ம சாப்பிடலாம்? அது ஆரோக்கியமான உணவு வகைகளா? ஆரோக்கியமான உணவு வகைகளா இருந்ததுன்னா, எளிய முறை உணவுல அருத்தந்தை குடுத்திருப்பாங்க அந்த கவியில. காலையிலே புஞ்சை தானியத்தால் ஆன கஞ்சி ஒன்று தேங்காயோடு எங்கும் ஒக்கும். வேலை முடிந்திட்ட பின்னர் பகல் சாப்பாடு. விதவிதமாய் கறிவகையோடு அரிசி சாதம். மாலையிலே கோதுமையின் மாக்கொண்டு தயாரித்த உணவு போதும். இரவு பாலை தனியாய் காய்ச்சி இனிப்பும் கூட்டி பருகிடலாம். டீ, காபி தேவையில்லைன்னு குடுத்திருப்பாரு. உணவுல 10 வெரைட்டி இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆரோக்கியமான உணவா இருந்ததுன்னா, 1, 2 வகையான உணவே போதும். நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சு, உயிர் வாழ்ந்து ஆரோக்கியமான முறையில வாழ்றதுக்கு எளிய வகை உணவுகளே போதும். அதிலே சத்துள்ள உணவுகள் இருக்கு. நம்ம இந்தியாவுல, அதுவும் தென்னிந்தியாவுல நம்ம தமிழ்நாடு கலாச்சாரப்படி பார்த்தோம் அப்படின்னா, உணவு வகைகளுக்கே அதிகப்படியான நேரங்கள நம்ம செலவிடுறோம். இல்லைங்களா? அந்த மாரி நெறைய நம்ம அடிப்படை விஷயங்கள்ல இருந்தே நம்ம வெளியில வர்றதுக்கு தன்னிறைவு பெறாம தானே இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப இதையெல்லாம் இன்னும் நம்ம பரிசோதனை பண்ணி, பண்ணி ஒவ்வொரு மனிதனும் இந்த பேசிக் கான்செப்ட்ல தன்னிறைவு அடைஞ்சா மட்டும் தான் அறநெறிக்குள்ளேயே நம்ம வர முடியும். ஒழுக்கம்ங்கிறது நம்ம இந்த பேசிக்குள்ளேயே வந்துருது. கடமை. தன்னோட கடமைய சரிவர செய்யணும் அப்படின்னா, என்னோட கடமைன்னா நம்ம என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கிறோம்? என் கடமைய நம்ம சரிவர செஞ்சுக்கணும். என்னோட கடமை என் பையன் பிள்ளைகளுக்கு நெறைய சொத்து வாங்கி வைக்கணும். அதுக்கு அடுத்த கடமை அடுத்து வரக்கூடிய பேர குழந்தைகளுக்கு நெறைய சொத்து சுகங்கள வாங்கி வைக்கணும். அவங்க அக்கவுண்ட்ல நெறைய டெபாசிட்ட போட்டு வைக்கணும். அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு வைக்கிறது, தலைமுறை தலைமுறைக்கு செஞ்சு வைக்கிறது நம்மளோட கடமை கிடையாது. என்னோட பேசிக் நீட்ஸ்ல எப்ப எனக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதோ, ஒரு புள்ளியோட அதுல தன்னிறைவு அடைஞ்சிட்டு நான் இந்த சமுதாயத்துக்கு என்னென்ன கடமைகள கொண்டு வந்த வினைய தொண்டு செய்து கழிக்கிறதுக்காக நான் என்னென்ன பண்ண முடியும்? என்னென்ன வகையில இந்த உடல்ல ஒரு உயிர் இருக்கிற வரைக்கும் சமுதாயத்துக்கும், சமுதாய மக்களுக்கும், இளைய தலைமுறையினருக்கும் என்னால என்ன தொண்டு செய்ய முடியுங்கிற அடுத்த கட்டத்துக்கு அறநெறி வாழ்க்கைக்கு வந்தா மட்டும் தான், ஒவ்வொரு மனிதனும் வரும்போது மட்டும் தான், ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நம்ம அடுத்த பா கட்டத்த நோக்கி வளர்ச்சி பாதைய நோக்கி நம்ம கொண்டு போக முடியும். இந்த இடத்துல ஒரே அடியா நம்ம தத்துவங்கள் ஒட்டியே வர்றதுனால, இந்த தன்னிறைவு பத்தி ஒரு சின்ன கதைய சொல்லி விளங்க வைக்கிறேன். இப்போ ஒரு நாடு நல்லா வளர்ந்த நாடு. அரசர் ஆட்சி நடக்குதுன்னு வைங்க. நாடு நல்லா செழிப்பா தான் இருக்கு. அரசர் தினமும் குதிரையில நகர்வலம் போயிட்டு இருப்பாரு. அப்ப பாக்குறாரு ஒரு இடத்துல ஒரு பிச்சைக்காரர் உட்கார்ந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு. காசு கேட்டுட்டு இருக்கிறாரு. இவரு கொஞ்சம் தூரம் கிராஸ் பண்ணி குதிரையில போயிடுறாரு. திரும்பி பார்த்தா, ஐயோ! என்ன கஷ்டத்துல இருக்கிறாரோ! நம்ம நாடு நல்லா வளர்ச்சியில தானே இருக்கு. அப்பவுமே ஒரு மனிதர் பிச்சை எடுக்கிறாரா? அப்படின்னு பின்னாடி ஒரு செம்பு காயின, ஒரு ஆர்டினரி காயின், அந்த நாட்டினுடைய காயின கையில குடுத்துட்டு போறாரு. அவரு வணக்கம் சொல்லி இப்படின்னு திரும்புறக்குள்ள பக்கத்துல இருக்கிற டிச்சுக்குள்ள அந்த காயின தவறி பிச்சைக்காரர் உள்ள போட்டுர்றாரு. அப்புறம் போனோனே அவரு ஒரு 2 ஸ்டெப் போனதுக்கு அப்புறம் அந்த பிச்சைக்காரர் கையுட்டு அந்த காயின் எடுக்கறக்கு ட்ரை பண்றாரு. அந்த ராஜாவுக்கு மனசு கேட்கல. அடடா! ஒரு சாக்கடைக்குள்ள விழுந்த காச எடுக்க போறாரே அப்படின்ட்டு திரும்பி ரிவர்ஸ்ல இன்னொரு பொன்னாலான இன்னொரு செம்போ, தாமிரத்திலயோ ஆன ஒரு காச குடுக்குறாரு. அதையும் கையில வாங்கிட்டு திரும்ப டிச்சுக்குள்ள அந்த சாக்கடைக்குள்ள கைய விட்டு எடுக்கறக்கு முயற்சி பண்றாரு. அப்ப திரும்ப ராஜா இன்னொரு வெள்ளியால் ஆன ஒரு 2 பொற்காசுகள குடுத்து, "இந்தாப்பா இத நீ வச்சுக்கிட்டு ஒரு நிறைவா இரு" அப்படின்னு சொல்றாரு. அப்பவும் அந்த சாக்கடைக்குள்ள விட்டு அதையும் வாங்கிக்கிட்டு கைய விட்டு எடுக்கறக்கு முயற்சி பண்றாரு. அப்பவும் இவருக்கு மனசு கேட்கல. திரும்பியும் 2, 3 தங்க நாணயங்கள குடுக்குறாரு. அதையும் கையில வாங்கிக்கிட்டு சாக்கடைக்குள்ள விட்டு அந்த விழுந்த ஒரு காயின் எடுக்கறக்கே ட்ரை பண்றாரு. இவருக்கு மனசே விட்டுருச்சு ராஜாவுக்கு. என்னப்பா இவ்வளவு குடுக்குறோம். அப்பவுமே அந்த விழுந்து போன ஒரு சாதாரண ஒரு காசுல தான் அதிலேயே குறியா இருக்கானே அப்படின்ட்டு திரும்பி வராரு. ஒரு தங்க பொன் முடிப்பு, ஒரு முடிப்பையும் குடுக்குறாரு. அப்பவும் அவர் கைவிட்டு அந்த பழைய காயினையே எடுக்கறக்கு முயற்சி பண்றாரு. இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை? இந்த நாட்டினுடைய சுற்று வட்டாரம், ஒரு அரசாங்கத்துக்குன்னு ஏற்பட்ட ஒரு ராஜ்ஜியம் இருக்கும் இல்லையா? என்னோட ராஜ்ஜியத்துல ஒரு பாதி பகுதி 50% பாதிய உன் பேர்ல எழுதி வைக்கிறேன். இப்பவாவது அந்த காயின் எடுக்காம இருப்பியா? இன்னும் உனக்கு என்னப்பா கஷ்டம்?
என்னோட சொத்துலயே உனக்கு பாதியை தரேன்னு சொல்லிட்டேன், இப்பயாவது நிறைவா இருப்பியான்னு கேக்குறாரு. அப்புறம் அவர் அவசர அவசரமா அப்படிங்களா ராஜா அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு கேக்குறாரு, நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய பகுதி ராஜ்ஜியத்துல இந்த சாக்கடை பகுதியும் வருமான்னு கேக்குறாரு. ஏன்னா அந்த போட்ட காயின் வந்து அதுக்குள்ளதானே இருக்குது. அப்போ நம்ம பொறுமையா தேடி எடுத்துக்கலாங்கிற ஒரு இதுல வந்து இந்த நீங்க கொடுக்கக்கூடிய ராஜ்ஜியத்துல இந்த பகுதி வருமான்னு கேக்குறாரு. அந்த மாதிரிதான் இருக்குது. நம்மளுக்கு எவ்வளவு வாய்ப்பு வசதிகள் எவ்வளவு வந்தாலும் நம்மளுக்கு தன்னிறைவுங்கிறது ஒண்ணு வராத வரைக்கும் நம்ம அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போகவே முடியாது. அப்போ நம்மளுக்கு கிடைச்ச வசதி வாய்ப்புகள்ல நம்ம ஒரு தன்னிறைவு அடைஞ்சா மட்டும்தான் அறநெறி வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நம்ம எடுத்துக்கிட்ட பாதையில வலுவாம இருக்க முடியும். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இயற்கை எப்படி விதிப்படி இயற்கைங்கிறதும் இறைநிலைங்கிறது விதின்னு வச்சுக்கிட்டா நம்மளுடைய மதிய உபயோகப்படுத்தி அதுல நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி நம்ம வசதி வாய்ப்புகளை அனுபவிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. இப்ப இயற்கை தோற்றுவிக்கிற பொருட்கள், அதாவது தோற்ற பொருட்கள் எல்லாமே இயற்கையில பிரபஞ்சத்துல ஏதாவது மாற்றம் இருக்குன்னா இல்ல. அதோடைய அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்குல அது எந்தவித மாற்றமும் ஏற்படுத்திக்காம தன்னை செயல்பட்டுக்கிட்டே வருது. அதுல இருந்து வரக்கூடிய அத்தனை உயிரினங்கள், அதுல இருந்து வர ஆஹ் அணுக்கள்ல இருந்து அதுலதான் மாற்றங்கள் ஏற்பட்டு உயிரினங்கள் பரிமாற்ற சரித்திரப்படி வருது. இப்போ சூரிய ஒளி பூமியை வந்து அடையறதுக்கு 8.25 நிமிடம் எடுத்துக்குது அப்படின்னா, அதை தாண்டி ஒவ்வொரு நாளும் 4 நிமிஷமா சௌரியத்துக்கு நான் விசேஷத்துக்கு போயிட்டு வரேன், தூங்கிட்டு வரேன், இன்னைக்கு 2 ஃபங்க்ஷன் இருந்ததுனால நான் உடற்பயிற்சி பண்ணல, இதனால நான் தவம் பண்ணல, ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி பிரபஞ்சம் எந்த இடத்துலயும் தனக்கான எக்ஸ்கியூஸை எடுத்துக்கிறதே இல்லை. அதற்கான பிரபஞ்ச சட்டப்படியும் இயற்கை நியதிப்படியும் தான் பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. அதுல இருந்து வந்த ஒவ்வொரு துகள்கள், அதுல இருந்து வந்த மாற்றங்கள், அதுல இருந்து வரக்கூடிய பரிணாம வளர்ச்சியில வந்த மனிதன் ஒரு சிறப்பு இயக்கமா 6வது அறிவை இறைநிலை எதற்காக கொடுத்தது அப்படின்னா, தன்னையும் உணர்ந்து இறைவனையும் உணர்ந்து அடுத்த மனிதனையும் தன்னை போலவே அவன் நேசிச்சு அன்பும் கருணையோடையும் வாழ்ந்து இவன் என்னை பத்தி உணர்ந்து என்கிட்ட வருவான்னு நினைச்சு 6வது அறிவை கொடுத்தா, இவன் சௌரியத்துக்கு எதையோ அதை வச்சு பயன்படுத்தி நிறைய மாற்றங்களை உருவாக்கி தானும் வாழ முடியாம அடுத்தவங்களுக்கு சிக்கலை உண்டு பண்ணி இப்படி குறைபாடோட மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே அப்படின்னு இறைநிலை கவலைப்படக்கூடிய ஒரு சூழல்ல இன்றைய சமுதாயம் மாட்டி இந்த இவ்வளவு டெக்னாலஜில நிறைய இடத்துல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்குதுன்னே நம்ம சொல்லலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. மாற்றம் ஒன்றே மாறாத நியதி. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த ஒரு மனிதனுமே இப்போ நம்ம ஒரு நதி வேகமா ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு வைங்க, போய் ஒரு வலது காலை அந்த நதியில வச்சு நனைக்கிறோம் நம்ம. எந்த ஒரு மனிதனுமே ஒரே நதியில 2 முறை இறங்க முடியாதுன்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, இப்ப ஒரு காலை வச்சு நனைச்சிட்டு இன்னொரு காலை வச்சுட்டு திரும்பி எடுத்துட்டு நம்ம அந்த வலது காலை வைக்கும் போது அதே நதி நீர்ல நம்ம காலை வைக்க முடியாது. அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த நதி வந்து ஓடி இருக்கும், கிராஸ் பண்ணிருக்கும். அந்த காலை வைக்கும் போது வேற தண்ணி தான் அந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்களை, நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வசதிகளை நம்மளும் சரிவர பயன்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு சனமும் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா, அயராத விழிப்பு நிலையில இருந்து இந்த கிடைக்கக்கூடிய மாற்றங்களை செயல் வடிவத்துக்கு கொண்டு வரும்போது இதனுடைய விளைவு நன்மையா வருமா, தீமையா வருமா, நமக்கு மட்டும் இல்லாம பிறருக்கும் ஒரு நன்மையை கொடுக்குமா அப்படிங்கிறத யோசிச்சு அந்த மாற்றங்களை நம்ம உட்படுத்திக்கும் போது, மாற்றத்துக்கு நம்மள உட்படுத்திக்கும் போது கண்டிப்பா அது நல்ல விளைவுகளை கொடுக்கும். அடுத்தது பார்த்தோம்னா, இதுல மகாத்மா காந்தி ஒரு இடத்துல சொல்றாரு, உலகத்துல என்ன மாற்றம் வரணும்னு நாம நினைக்கிறோமோ அந்த மாற்றத்தை முதல்ல நம்ம மனசுக்குள்ள கொண்டு வரணும். நம்ம எண்ணம், சொல், செயல்ல அந்த மாற்றத்தை கொண்டு வந்தா மட்டும்தான் உலகத்துல அந்த மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும். நமக்குள்ள ஒரு மாற்றம் வராம ஒட்டுமொத்த உலகத்தை நம்ம மாற்றோம்னு நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்றாரு. காரல் மார்க்ஸ் சொல்றாரு, மிகப்பெரிய வரலாற்று மாற்றங்கள்லாம் எப்படி வந்திருக்குது அப்படின்னா, மனித சமூக பரிமாண வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி பொருளாதார மற்றும் உற்பத்தி பொருட்களினுடைய மாற்றத்துக்கு ஏற்பதான் வரலாற்று மாற்றங்களே நிகழுது அப்படின்னு சொல்றாரு. பழைய முறைகளை உடைத்துதான் புதிய நிறைய முறைகளை வந்து மாற்றத்தை சமுதாயத்துல ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இது நிறைய வந்து ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள்லாம் நடந்திருக்குது. அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த உடன்கட்டை ஏறுதல், அப்புறம் நிறைய அந்த தேவதாசி முறைகள்,
அப்புறம் பெண்களுக்கான கல்வி மறுக்கப்பட்டது. பெண்களுக்கான நிறைய துறைகள்ல பெண்களுக்கு அப்ப போல இடமே இல்லை. என்னன்னு பார்த்தோம்னா இந்த குண்டலினி சக்தி, நம்ம அந்த தவம் தீட்சை முறைகள்லாம் கூட முன்னாடி காலங்கள்லாம் பெண்களுக்கு இல்லாம தானே இருந்தது. இப்ப பெண்களுக்கும் எந்த துறையில இடம் இல்லைன்னு சொல்லக்கூடிய துறைகளே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமும் வளர்ச்சியும் ஏற்பட்டிருக்குது. அந்த மாதிரி நிறைய பழைய முறைகள்ல நிறைய மூட நம்பிக்கைகளை உடைச்சுதான் இந்த மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் நடந்திருக்குது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அது எந்த இடத்துல ஒரு சீரழிவை நோக்கி போகுது அப்படின்னா, இளைய சமுதாயத்தினரை பாதிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த போதை, அப்புறம் நிறைய ஊழல், அந்த மாதிரி இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய நிறைய மாற்றங்களுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் இன்னும் அதுக்கு அக்கறையை செலுத்தி நம்ம பயிற்சி முறைகளை இன்னும் குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்னும் நிறைய நம்ம உள்ளார்ந்து அந்த குழந்தைகளுக்கே கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நாளைய சமுதாயத்தினுடைய தூண்களே இன்றைய இளைஞர்கள் தான். அது அப்துல் கலாம் ஐயாவாகட்டும், நம்ம அருட்தந்தையாவதும் சொன்னது இந்த கருத்துக்களை தான். நீங்க வளைஞ்ச நல்லா காஞ்ச மூங்கில் எடுத்து வளைக்கிறதுக்கும், பிஞ்சா ஒரு மூங்கில் பச்சையா இருக்கும் போதே சின்னதுலயே வளைக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்குது. அதனால குழந்தைகளுக்கு அதிகப்படியா இந்த பயிற்சிகளை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு தான் அருட்தந்தை சொன்னார் இல்லைங்களா? அந்த வகையில இன்னும் ஸ்கூல் குழந்தைங்களுக்கும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் இந்த பயிற்சி முறைகள்ல நம்ம இன்னும் நிறைய அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை கொடுத்து, தத்துவ முறைகளையோ பயிற்சி முறைகளிலேயோ மாற்றங்கள் நான் சொல்ல வரல. நம்ம சொல்லி கொடுக்கிற விதத்துல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சொல்லி கொடுத்து, தட்டி கொடுத்து கொண்டு வரேன்னு சொல்றேன் இல்லைங்களா? அந்த மாதிரி அவங்கள ஊக்கப்படுத்தி ஊக்கப்படுத்தி எல்லாமே நீங்க நல்லா பண்றீங்க, இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணுங்கன்னு அவங்கள ஒரு குறை சொல்லாம ஆரோக்கியமா அவங்கள தட்டி கொடுத்து இந்த பயிற்சி முறைகளையும் இன்னும் அவங்களுக்கு நம்ம நல்லா சிறப்பா கொடுக்கும் போது எதிர்கால சமுதாயம் நல்ல ஒரு மாற்றத்துக்கு உட்பட்ட சமுதாயமா நம்ம நாடுமே இன்னும் வளர்ந்த நாடுகள்ல ஒரு நாடா வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இன்னும் ஒண்ணே ஒண்ணு சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். இத்தனைக்கும் இப்ப இயற்கையில மாற்றமாகட்டும், அறிவியல் மாற்றங்கள் ஆகட்டும், இதெல்லாம் எதை அடிப்படையா கொண்டு மாறுது அப்படின்னா, மனித மனதினுடைய மாற்றங்களை பேஸா வச்சுதான் வருது. அப்போ மனித மனங்கள்ல இன்னும் விசாலமான மனம், அதாவது பிராட் மைண்ட கொண்டு எதுவுமே தனதுன்னு இல்லாம ஒட்டுமொத்த உலக மக்களுக்காக அப்படின்னு நல்ல நோக்கத்துல தனி மனித அமைதியில இருந்து சமுதாய அமைதியில இருந்து உலக அமைதி வரைக்கும் கொண்டு வரணும் அப்படின்னா தனி மனிதனுடைய மனதுலதான் அதற்கான விதை இருக்கு. அதை நம்ம ஏற்கனவே நம்ம உலக சமுதாய சேவா சங்கம் உலகம் முழுவதும் விதைச்சிட்டு தான் இருக்கு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம நீர் பாய்ச்சுற மாதிரி விதைகள் எல்லா பக்கம் விதைச்சாச்சு. அருட்தந்தை இப்பவே கொடுத்துட்டாரு. அதை விதைக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதுக்கு நீர் பாய்ச்சி, அதுக்கு பந்தல் போட்டு, அதுக்கு எந்த இடத்துல நிழல் வேணும், எந்த இடத்துல வெயில் வேணும்னு ஒரு விவசாயி எப்படி அந்த விதைச்ச விதைய பாதுகாத்து பாதுகாத்து பெரிய மரமா கொண்டு வர்ற வரைக்கும் அவரோட கடமை இருக்கோ, அந்த மாதிரி ஒவ்வொரு வேதாத்திய அருட்தொண்டர்களுடைய கடமை விதைக்கிறதோடு மட்டும் அல்லாம அது நல்ல விருட்சமா வருதாங்கிறது வரைக்கும் நம்ம நம்மளுடைய சிந்தனையை செலுத்தி ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் வேதாத்திரிய கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து தனி மனித அமைதியில இருந்து உலக அமைதி வரைக்கும் இது சீக்கிரமா நம்ம ரீச் பண்றதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு கருவியாக இருந்து உலக சமுதாய சேவா சங்கத்தோட இணைந்து உள்ளார்ந்த அருட்தொண்டினை கொடுத்து ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் அமைதி என்கிற ஒரு பொக்கிஷத்தை விரைவில் கொடுப்போம் என்று கூறி இந்த அரியதொரு வாய்ப்புக்கு அனைவருக்கும் ஐடி துறையினருக்கும் அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் ஆழியாறு அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்வுல கலந்துகிட்டு செவிமடுத்து கேட்ட அத்துணை இருபால் மெய் அன்பர்களுக்கும் நன்றியையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தற்போது அம்மா அவர்களோடு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும். வாழ்க வளமுடன். கை சின்னத்தை உயர்த்தி வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டு கேள்விகளை கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். கவிதாம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். இயற்கை நமக்காக நிறுத்தப்பட்டுச்சுன்னா அப்ப என்னம்மா சொன்னீங்க? ஒரு நாள் நிறுத்துச்சுன்னா வாழ்க வளமுடன்மா. இயற்கை நமக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காம நின்னுச்சுன்னா என்ன சொன்னீங்கம்மா?
அப்படிங்களா? ஆ இல்ல இல்ல. இல்லம்மா, அப்படி ஆ இயற்கை நிக்கணும்னு சொல்லல அவங்க. ஆ ஆ அதாவது சூரியன் வந்து நமக்கு வந்து ஒளி கொடுக்கறத ஒரு நாள் நிறுத்துறது இல்ல. ஆ சரி சரிங்கம்மா. எதுவுமே அது கடமைய கரெக்டா செய்யுது. ம் நம்ம தான் நம்ம கடமையை இன்னைக்கு எக்ஸசைஸ் செய்ய முடியல, நமக்கு ஆ இன்னைக்கு ஏதாவது கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னு சாக்கு போக்கு சொல்றோம். ஆனா ஆமா பிரபஞ்சம் அந்த மாதிரி அதாவது சொல்லுதா சாக்கு போக்கு? ஆமா. சொல்லலைங்கம்மா. அதத்தான் சொன்னாங்க அம்மா. சரிங்கம்மா சரிங்கம்மா. நல்லா விளக்குனீங்கம்மா. அம்மா கடைசியில ஒரு கதை ரொம்ப சொன்னாங்களேம்மா, அதுக்கு என்னம்மா அர்த்தம்? நிறைவில்லாத மனதுக்கு ஒரு கதை அது. ஓ சொல்லுங்க. சரிங்கம்மா. இப்போ நம்ம எதுலயுமே ஒரு இது போதுன்னு ஒரு நிறைவு வரமாட்டேங்குது இல்லைங்கம்மா. ஆமா இப்போ ஒரு அம்மா, மாற்றம் வருதுன்னு வைங்க ராஜா இப்போ. வந்து அந்த ராஜ்யத்தையில பாதிய குடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. ஆ அப்ப கூட அந்த சாக்கடைக்குள்ள விழுந்த அந்த செப்பு காசு மேலதான் அவர் மனசு போகுது. ஆ ஆ மனசு சரி இருக்குது. எவ்வளவு கிடைச்சாலுமே தன்னுடைய சொந்த வாழ்க்கையில நம்ம நிறைவு அடைஞ்சோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த சமுதாயத்துக்கோ வேற எதுக்கோ உதவி செய்யணுங்கும் போது நமக்கு ஒரு சொந்த நிறைவுக்கு வேணுமா எல்லா விஷயத்திலையும். அதுக்காக சொல்லப்பட்ட கதை இது. சரிங்கம்மா சரி. அம்மா நன்றிகள் அம்மா. ஓகேங்கம்மா. அம்மா நன்றிம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சாந்தி கண்ணன் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் சந்திராமா. அம்மா வாழ்க வளமுடன் வாழ்க விஜயலட்சுமி. வளமுடன்மா. விஜயலட்சுமி. சொல்லுங்கம்மா. இப்ப என்னோட கேள்வி என்னம்மா, இப்ப சொன்னீங்களம்மா மகான்களோ ரிஷிகளோ நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ம், அப்படின்னு. இப்ப ம், நாமே வந்து ஒரு வீட்ல நம்ம ஒரு வேலை செய்யறோம், இல்ல மன்றத்துல ஏதோ ஒரு ம், வேலை செய்யறோம். அப்ப அந்த இது சொல்லும் ம். போது யார் செஞ்சா அப்படிங்கும்போது நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சூழ்நிலை வருது. அந்த இடத்துல நம்ம எப்படிம்மா மாத்திக்கணும்? வாழ்க வளமுடனம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. இதுல 2 கேட்டகரி இருக்குங்கம்மா. ம். நம்ம ஒண்ணு தொழில்னு ஒண்ணு இருக்கு, கடமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஆ. இப்போ நம்ம மன்றத்துல போய் செய்யும்போது காலையில இருந்து நம்ம ஒரு சர்வீஸ் அருட்தொண்டா நம்ம அதை ம். பண்றோம் அப்படின்னா இதை ஆ. நம்ம ஒரு தொண்டா தான் பண்றோமே தவிர இது நம்ம செஞ்சோம்னு சொல்லிக்கிறதுக்காக நம்ம யாருமே அருட்தொண்டர்கள் பண்றது இல்ல. ஆ. ஆனா இப்போ ஒரு ஈவென்ட் வருது, இன்னைக்கு ஒரு நன்றி உரை சொல்றாங்க, இந்தந்த வேலைன்னு ஒண்ணு அவங்க பிரிச்சு கொடுத்திருப்பாங்க இல்லையா மன்ற நிர்வாகத்துல இருந்து. ஆ. இப்ப இது யார் பண்ணாங்க இது யார் பண்ணாங்கன்னு அவங்க நேம சொல்லி வாழ்த்துறது அவங்களுடைய கடமை. நம்ம எது எதிர்பார்த்து பண்ண போறது இல்ல. ம். அவங்களுடைய இப்ப நம்ம எப்படி நம்ம கடமையை சரிவர செய்யறோமோ அப்ப நிர்வாகத்தினர் அவங்க கடமையை சரிவர செய்ய நினைப்பாங்க இல்லையா? ஆ. அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக இப்ப நம்ம இது செஞ்சோம், இது யார் இது பண்ணீங்க, இந்த கிளாஸ் யார் எடுத்தாங்கன்னு ஒருத்தர் கேட்கும் போது இது நான் ம். பண்ணினேன், இந்த வகுப்பு இதை நான் எடுத்துக்கிறேன், உடற்பயிற்சி நான் எடுக்கிறேன், நீங்க இதை எடுங்கன்னு பிரிச்சு நமது வேலைகளா செய்யற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்கம்மா. அது ம். சொல்லிதான் ஆகணும் அந்த இடத்துல. ஓகே இப்ப ஒரு ஓகே. டிப்ளமோ வகுப்பு நடக்குதுன்னு வைங்க, இதுல உடற்பயிற்சி எடுத்தது யாரு அப்படின்னா இவங்க. அது ஏன் இதை நாங்க இவங்க பண்றோம் அப்படின்னு இந்த வேலைகளை பிரிச்சு கொடுக்குறோம் அப்படின்னா அப்ப அது ம். யாரு ஒருவருக்கு அது பிரிக்கப்படுதோ அந்தந்த வேலையை அவங்க சரிவர செய்யணுங்கிறதுக்காக தான் நம்ம பாட்டா பிரிச்சு செஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? ஓகே ஆமாம்மா. அந்த வேலையை செய்யற வரைக்கும் இது நான் செஞ்சுக்கிறேன் நீ செஞ்சுக்கிறேன் இது செய்யற வரைக்கும் பிரச்சனை இல்ல. ம். அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது இல்லைங்களா? அது எப்போ தன்முனைப்பா மாறுதோ அப்பதான் ப்ராப்ளம். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கம்மா. சரிம்மா சரிம்மா. மிக்க இப்ப அருமையா போட்டி இருந்ததும்மா போட்டுட்டு ஒவ்வொரு இந்த கதையும் மன்றத்துக்குள்ள வருது. போறோம்னு வைங்க, இத வந்து ம். நான் தான் செய்வேன்னு போட்டி போட்டு செய்யற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ம். எல்லா வேலையுமே அருட்தொண்டுனா நம்ம சிந்தனை உரை கொடுக்கறது மட்டும் இல்ல, மன்றத்தை சுத்தமா வச்சுக்கிறதுல இருந்து உழவார பணியில இருந்து எல்லாமே நம்ம செய்யக்கூடிய தொண்டுகள் தான். நம்ம ஓகே. செய்யணும், அதுவும் நம்மளுடைய கடமை தான். ஆனா நான் செய்யறேங்கிறக்கும் நான் தான் செய்யறேங்கிறக்குள்ள வேறுபாடு இருக்குது இல்லைங்களா? அதுதான் தன்முனை. சரிம்மா சரிம்மா. மிக்க அருமையம்மா. நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க சந்திராம்மா வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சாந்திமா. அடுத்ததாக வாழ்க வளமுடன். ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா மாதவன் உமேஷ், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். மைக் ஒரு ஹலோ பண்ணுங்க. ஹலோ பேசுங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. அற்புதமான ஒரு பேச்சு, மிக சிறப்பாக இருந்ததுங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வேற அன்பர்கள் யாரும் இல்ல, நம்ம நிறைவு பண்ணிக்கலாமா அம்மா? வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல இல்லைங்களாம்மா? ஆ ஓகே, நிறைவு பண்ணிக்கலாமா? வாழ்க வளமுடன். லக்ஷ்மணன் காந்திமதி ஐயா, லக்ஷ்மணன் ஐயா நீங்க பேசுங்க. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மாறுபடா மாற்றம் அம்மா அருமையா இருந்ததுமா. அதாவது மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிற மாதிரி எல்லா செயல்களும் மாறிக்கிட்டு தான் இருக்கு.
ஆனா குடும்பத்திலயா இருக்கட்டும், வெளி உலகில் பழக்கமா இருக்கட்டும், வேலை செய்யற சூழலா இருக்கட்டும், இந்த உடனே கோவப்படுறது எல்லாமே நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு ம். தன்முனைப்பு, இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா ஈகோயிசம் இந்த மாதிரிலாம் எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சு இருக்கேம்மா. எது வேணுமோ அதை விடுத்து எது வேண்டாமோ அதுதான் எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த சூழல்ல தான் வந்து பிரச்சனைகளும் இதுவும் வந்துட்டு இருக்கு. இந்த நிலைமை டோட்டலா மாறணும். இல்ல நம்மள மட்டும் மாத்திக்கிட்டோம் அப்படின்னா ஆப்போசிட் பர்சனே கூட அவங்க சூழலுக்கு நம்மள உண்டு பண்ற சூழல் வராங்கல்லம்மா. அதுக்கு நிலை மாறாம இருக்கிறதுக்கு என்னம்மா பண்ணணும்? வாழ்க வாழ்க வளமுடன். அருமையானது ஒரு கேள்விங்கய்யா. இப்ப எப்படின்னா நம்ம தினசரி வளமுடன். தற்சோதனை பண்றோம் இல்லைங்களா? கேக்குதுங்களா? கேக்குதுமா கேக்குதுமா தினசரி சொல்லுங்கம்மா. நம்ம தற்சோதனை பண்றோம். இது வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னா, அந்த 6 குணங்களை நம்ம சீரமைச்சுக்கிறோம் அப்படிங்கும்போது நம்மள நம்மளே தற்சோதனை பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? இது ஒரு இடத்துல நல்லா அருட்தந்தை சொன்னதே தான் யோசிச்சு பாருங்க. இப்போ நான் எனக்கு கோபம் வராது, எனக்கு வந்து நான் ஆசைய வந்து அளவோட வச்சுக்கிட்டேன்னு எல்லா குணத்தையும் நான் சீரமைச்சுக்கிட்டு வரேன்னே வைங்க. ஒரு சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நானா எந்த பிரச்சனைக்கும் போமாட்டேன், என்னோட வம்புக்கு என் பிரச்சனைக்கு மட்டும் வந்துட்டேன் அப்படின்னா நான் உண்டு இல்லைன்னு பண்ணிருவேன்னு சொல்றாங்கல்ல. அப்ப தற்சோதனைன்னா ஆமா நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம்னு உங்களுக்கு புரியுதுங்களா? நான் கோவப்பட மாட்டேன், என்னைய கோவத்துக்கு உட்படுத்தினீன்னா என்னை விட கோவப்படுற மனுஷனை நீ பார்க்க முடியாதுங்கிற மாதிரி தானே இருக்கு. அப்போ நம்ம என்ன ஆமாங்கம்மா. தற்சோதனை பண்றோம்? இன்னும் நம்ம இன்டெப்தா பண்றது இல்லைன்னு புரியுதா? இப்ப எப்படின்னா, நான் கோவப்பட்டாலும் அதுக்கான விளைவு ஒண்ணுதான். என்னை யாராவது கோவத்துக்கு தூண்டுனாலும், யாராவது என்னை கோவப்படுத்தினா நான் கோவப்பட்டுருவேங்கிறதுக்கு வந்து ஒரு வேல்யூ இல்லாம போயிருது. வேற யாராவது என்னை கோபத்துக்கு தூண்டினாலும், தனக்கே இயல்பா கோபம் வந்தாலும் விளைவு என்னவோ சேம் விளைவைத்தானே அது ஏற்படுத்த போகுது. அப்போ நம்மளை சுத்தி சூழல் எப்படி இருந்தாலுமே நம்ம தற்சோதனை பண்ணும்போது என்னை இன்னொருத்தர் எனக்கு கோபத்துக்கு தூண்டினாலும் அந்த இடத்துல நம்ம தற்சோதனை பண்ணணும். அவங்க எந்த நிலைப்பாடு, எந்த சூழல்ல இருந்து நம்மளை இப்படி பண்றாங்க, அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணுமா வேண்டாமா? யாரு என்ன எப்படி என்னோட சூழ்நிலையை மாத்துனாலும் என்னோட இயல்பு எப்படி இருக்கணும், அந்த இடத்துல நான் எப்படி நடந்துக்கணுங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி தற்சோதனை பண்ணணும் அப்படின்னா, எந்த சூழலுக்கும் நம்ம அப்படியே அதுக்கு வந்து நம்ம அடிமையான மாதிரி ஆக மாட்டோங்கய்யா. எந்த இடத்துல நம்ம விழிப்பு நிலையோட இருந்து நம்ம யோசிக்க முடியுங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குதாம்மா? ஆமா, அம்மா கேக்குதுங்கய்யா. சொன்னது உங்களுக்கு கேட்டுதா? உங்களுக்கு கேக்குதாங்கய்யா? நடுவுல விட்டு கட் ஆயிடுச்சுமா, அதான் கேட்டேன். உங்க வேற ஒண்ணும் இல்ல. போன்ல சரி, ஓகே. நீங்க கட் ஆயிருச்சுங்களா? பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் நல்லா தற்சோதனை பண்ணுங்கய்யா. நம்ம சரியா இருந்தாலும், எதிர்த்தரப்பினர் நம்ம கிட்ட கோவப்பட்டாலும், நம்ம கோவப்படாம இருக்கிறதுக்கு நம்மளுடைய வல்லமையை பெருக்கிக்கிறதுக்கான பயிற்சி தான் தவமும் இப்ப நம்ம தற்சோதனையும். கோவப்படாம இருந்தாலுமே அந்த சூழலை உண்டு பண்றப்ப நம்ம அதை கொண்டு போனாலும் திரும்ப அந்த ஏதோ ஒரு அந்த அட்மாஸ்பியர்ல வந்து அந்த ஒரு சூழலை உண்டு பண்ற மாதிரி இருக்குமா? அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா எல்லாம் தான் ஒட்டுமொத்தமா பண்ணிட்டு இருக்கிறோம் தவிர்த்துட்டு நம்ம. போற அதாவது இடத்துல தவிர்த்துட்டு கண்கடமை. போயிடலாங்கய்யா. ஆனா குடும்பங்கள்ல இப்போ இருந்து ஒரு நம்ம இடத்துல அப்படி விலக முடியாது இல்லம்மா. வெளி அதுதான் உலகத்துல வேணா குடும்பத்துல பொது நபர்கள்ல வேணா ஒதுங்கி போலாம். குடும்பத்துல இருக்கிற நபர்களை விட்டு நம்ம தான் செய்யணுங்கிற கடமைகள் இருக்குது. அப்ப எல்லாரையுமே அக்கா, தங்கச்சி, அண்ணன், மனைவி, அம்மா இப்படி குடும்பத்தோட ஒன்றி இருக்கிறப்ப எல்லாரையும் அரவணைச்சு போகணுங்கிற ஒரு சூழல் வரப்ப அந்த சூழல்ல வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு வரையும் நம்ம விட்டு கொடுத்து போறோம். நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டா செஞ்சுட்டு தான் வரோம். அப்படிங்கிறப்ப அந்த சூழல்ல வந்து மீறி ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா அங்க தவிர்க்கிறது என்ன பண்றதுன்னு தான் நான் அங்க அந்த கேக்குறேம்மா. இடத்துல அந்த தவிர்க்க முடியாதுங்கய்யா. சில உறவுகளை தவிர்க்கவே முடியாது நம்ம. அவங்களோட ஒத்து இணங்கிதான் போக முடியும். அதுக்கு எப்படின்னா, அந்த மனிதர்களுடைய குணாதிசயங்கள் இவ்வளவு நாள் நம்ம பழகிருப்போம் இல்லையா? அது என்ன உறவு? அவங்களுக்கு எனக்கும் உள்ள பாண்டிங் என்ன? அவங்க அவங்க வந்து அவங்களோட குணாதிசயங்கள் உங்களுக்கு இவ்வளவு காலம் அவங்களோட டிராவல் பண்றதுனால நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே இல்லைங்களா? அவங்க அப்படிதான். ஒரு சிலர் பிடிவாதமா இருப்பாங்க. ஒருத்தர் வரட்டு பிடிவாதமா இருப்பாங்க. ரொம்ப கோவப்படுவாங்க. அவங்க வச்சதான் சட்டம்னு பேசுவாங்க. அவங்க நினைச்சதுதான் நடக்கணும். எல்லா கேட்டகரியும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்தாகணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, காலையில குழந்தை ரொம்ப அடம் பண்ணுது. அம்மா வந்து 2 அடி போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க. அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு குழந்தை வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும்? அதை விட 2 மடங்கு அந்த அடிச்சு அனுப்புனாங்க இல்லையா? அந்த அம்மாவோட மனநிலை எப்படி இருக்கும்னா, அந்த குழந்தை வீடு வந்து சேர்ற வரைக்கும் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஐயையோ! நம்ம அடிச்சு அனுப்பிட்டோமே! அங்க போய் அழுகுறானோ! நம்ம அடிக்காம கொஞ்ச நேரம் அமைதியா இருந்திருந்தோம்னா, இந்த நாளே நல்லா இருந்திருக்கும்.
நம்ம உணர்ச்சி வசப்பட்டு பண்ணக்கூடிய அந்த ஒரு செயல்னால ஒரு நாளே நம்மளுக்கு எவ்வளவு ஒரு மோசமான நாளா மாறிடுது. அப்படிங்கும்போது வாழ்க்கையில எடுக்கக்கூடிய அந்த உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகளால எத்தனையோ பேர் வாழ்க்கையவே இழந்தவங்க எல்லாம் இருக்காங்க ஐயா. எல்லா இடத்துலயும் மனிதனுக்கு மிகப்பெரிய இருக்கிறதுலே சிறந்த தானம் எது அப்படின்னா நிதானம் தான். எல்லா உறவுகளுக்குள்ளயும் நம்ம கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சு, ஒருத்தர் கோவமா இருக்கிறாங்கன்னா நம்ம திரும்பி கோவப்படணுங்கிற அவசியம் இல்லைங்கய்யா. ஏன்னா அருட்தந்தை சொல்லியிருப்பாங்க, ஒரு குடும்பத்துல பிரச்சனை வருது அப்படின்னா யாரு விட்டு கொடுக்குறாங்களோ அவங்க அறிவாளியா இருப்பாங்க. அறிவாளிகள் தான் முதல்ல விட்டு கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம அறிவு சார்ந்து சிந்திக்கும் போது நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையும் விட்டு கொடுத்து போகும்போது நம்ம கொஞ்சம் அமைதியாவும் பொறுமையாவும் இருந்து அவங்களுக்கு பேசுறதுக்கான டைம் கொடுத்துட்டு நிறைய இடங்கள்ல அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னாவே மிகப்பெரிய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம எப்படி சொல்றது வெளியில வந்துக்கலாம் ஐயா. சிறப்புங்கம்மா, அந்த ரொம்ப இடத்துல நீ அருமையா சொல்றீங்க. பெருசா நான் பெருசான்னு பேசாம கொஞ்சம் அவங்க பேசிட்டு அவங்க பெரியவங்களாவே இருந்துட்டு போறாங்க. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்க தான் அறிவாளியே தவிர அந்த சூழல்ல ரொம்ப குதிச்சு தான் பெரியவங்கன்னு அந்த சத்தம் போட்டு காட்டிக்கிறவங்க எந்த காலத்திலயும் அறிவாளியே ஆக முடியாது. யார் ஒருவர் சிறந்த அறிவாளியோ கண்டிப்பா விட்டு கொடுத்துதாங்க ஐயா போவாங்க. சிறப்புங்கம்மா. அந்த இப்ப இதுல அறிவாளியே நம்ம இருந்துட்டு போறது. இன்னொரு இதுல ஒரு சின்ன ஒரு நுணுக்கமான ஒரு இது கேட்கிறேன். பொதுவா எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், சாமர்த்தியமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மௌனத்திலே ம், மௌனமா இருந்து கோவப்படுத்துற ஒரு நிலை இருக்கு பாத்தீங்களா? அதாவது ம். மௌனமா இருப்பாங்க, ஆனா அவர் செய்யற செயலெல்லாம் சரியான செயலா இருக்காது. பட் அது ம். கோவத்தை உண்டு தான் இருக்கும். அப்ப அவங்க மௌனமா இருக்கிறாங்களா, அந்த செயலை செய்யற மாதிரி அந்த கேரக்டர் உள்ள நபரை எப்படிம்மா ஹேண்டில் பண்றது? இப்போ அமைதியா இருக்கிறது 2 வகை இருக்கு. ஒருத்தர் யாராவது உங்களை எரிச்சல் ஊட்டும் போது நீங்க அமைதியா இருக்கிறது ஒண்ணு. அமைதியா இருந்தே ஒருத்தரை எரிச்சல் பண்றது. அமைதியா இருப்பாங்க. நாங்க செயல்கள் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஒருத்தர் எரிச்சல் ஊட்டுற மாதிரியே செயல்கள் இருக்குதுன்னு வைங்க. ம். அதைத்தானே நீங்க சொல்ல வர்றீங்க. அதுக்கு என்ன ஆமாங்கம்மா, ஆமாங்கம்மா. பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி அவங்க செய்யும் போது அந்த செயலை செஞ்சு அதற்கான ஒரு விளைவு வருது இல்லையா? அவங்க செய்யற ஆ, செயல்னால அவங்க என்ன கண்ணோட்டத்துல செய்யறாங்க அப்படின்னா, இப்படி நான் உன்னை எரிச்சல் ஊட்டுறேன் பாரு, இதுக்கு ஒரு விளைவு வர்றதுனால நீ ஒருத்தரை சங்கடப்படுத்துறதுக்காகவே அவங்க ஒரு செயல் செய்யறாங்க அப்படின்னா, அதுல முதல்ல அதுக்கான விளைவு, அதுக்கான சங்கடம் யாருக்கு ஏற்படுத்தும் அப்படின்னா, செய்யற நபர்களுக்கு தாங்க ஏன் போய் சேரும். அந்த புரிதல் இல்லாததுனாலதான் அவங்க அடுத்தவங்களை எரிச்சல் ஊட்டுறதுக்காகவே அந்த செயலை செய்வாங்க. கரெக்ட்டுமா. புரியுதுங்களா? சரியான அவங்க விஷயம் செயல் சொல்றீங்க. எப்படி வேணாலும் இருக்கட்டும். அந்த செயலை நீங்க அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. இப்ப நான் அது சொல்றது புரியுதா? ஓகே, புரியுதுமா. அதுல பாதிக்கப்படுற நபர்கள் நம்ம குடும்பத்தினரோட உறுப்பினர்களா தானே இருக்காங்க. அதை நம்ம அதை திரும்பி அதை நம்ம தானே பாக்குறோம், நம்ம தானே அதை திரும்பி ஹேண்டில் பண்ணி கொண்டு போறோம். அதை தவிர்க்க முடியல இல்ல. அவங்க அனுபவிச்சிடுறாங்க, அவங்க புரியுது, தான் புரியுது. பண்றாங்க. இப்போ அவங்க பட் அந்த அதை செய்யற டிராவல் பண்ணி செயல்னால போற. உங்க குடும்ப அன்பர்கள் நீங்களும் பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆ, இப்போ இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல்னு ஒரு திருக்குறள் இருக்கு இல்லைங்களா? ஆ, ஆரம்ப காலத்துல இது கிராஸ் பண்ணி வர்றது கஷ்டம் தான் அவங்களுக்கு. அவங்க என்ன நம்மளுக்கு ஒரு தீங்கு செஞ்சாலும் திரும்பி நீங்க அவங்களுக்கு நல்லதையே செய்யுங்க. ஒரு 4 தடவை ஆ. செய்யுங்க. 5வது தடவை அவங்களுக்கு ஒரு நல்லதையே அவங்க கேட்டதை வாங்கி கொடுங்க. அவங்க என்ன மனசார ஆசைப்படுறாங்களோ அதை வாங்கி கொடுங்க. சப்போஸ் நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு அவங்க விருப்பப்பட்டு அந்த வேலையை செய்யறாங்களா, மனசார மானசீகமா கருமையத்திலிருந்து அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கேளுங்க. நாளடைவுல செய்ய செய்ய அவங்களே ஐயோ இப்படி ஒரு அன்பருக்கா இந்த ஒரு செயலை செஞ்சோன்னு செயல் திருத்தம், அதுக்கு பேரு தான் ஆக்ஷன் பிளான். அது இல்லாம சும்மா முகமூடி போட்டுக்கிட்டு நீ எப்படி செய்யற நான் எப்படி செய்யறேன்னா அதுக்கு விளைவே வராது. திரும்ப திரும்ப அவங்களுக்கு நீங்க நல்லது செய்ய செய்ய அவங்க ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு கெடுதல் செய்யறத நிப்பாட்டிடுவாங்க. இது பிராக்டிகலா தாங்க ஐயா பண்ண முடியும். இதுவும் போக அவங்க சிறப்புங்க. அதுக்கும் மசிய மாட்டேங்கிறாங்கன்னா தவத்துல இருந்து அவங்கள வாழ்த்திக்கிட்டே இருங்க. எந்நேரமும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க முகம் வருதா, அவங்க எரிச்சல் ஊட்டுறாங்களா, அவங்க நினைவு வர்றப்ப எல்லாம் அவங்கள வாழ்த்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஒண்ணு உங்களோட உங்க கருமையத்தோட அவங்க ஜாயிண்ட் ஆகி உள்ள வருவாங்க. இறைநிலை அவங்க உங்க லைஃப்கே வேண்டாம்னு நினைச்சா ஆட்டோமேட்டிக்கா விலகி போயிருவாங்க. இது 2ல ஏதோ ஒண்ணு நடக்கும் ஐயா. சிறப்புங்கம்மா. 2மே நீங்க தவத்தினாலதாங்க ஐயா சரி பண்ண முடியும். நல்லா ஆழ்ந்து துரிய தவம் பண்ணி பண்ணி அவங்கள வாழ்த்துங்க ஐயா. சரி, சிறப்புங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. சரியான பதில். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. அம்மா நன்றிங்கம்மா, வாய்ப்பு கொடுத்தமைக்கு. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். நன்றி. அடுத்த நன்றாக செவ்வேலையா வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. அம்மா ரொம்ப சிறப்பா இருந்ததும்மா. மாறுபடா மாற்றம் என்று சொன்னீங்க. இப்ப கூட ஒரு இன்சிடென்ட் சொன்னீங்க. ஒரு மலையிலிருந்து ஒரு குழந்தை போனுக்காக இருந்துட்டாங்க. ஒரு தாய் தகப்பன் வந்து ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிறாங்க. அவங்க அந்த குழந்தை நல் வழியில பண்ணணும், நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஒரு இன்ஜினியராவோ ஒரு டாக்டராவோ எதுவோ படிக்க வைக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தைகள் வந்து அது இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, தாய் தகப்பனை தூதனம் எடுத்து அதுவும் வந்து இப்போ ஒரு வேலை வந்து எடுத்துப்பா, வேலை போய் இந்த காலகட்டத்தில் வேலை செஞ்சு நான் எனக்கு தெரியும்னு சொல்றாங்க, நன்னால பார்த்துக்க முடியும்னு சொல்றாங்க. நம்ம எவ்வளோ தூரம் பெற்று தாய் தகப்பன் பெற்று படிக்க வச்சு அதை பெரிய லெவலுக்கு ஆக்கிட்டையும் அதை வந்து அவங்க மனநிலை ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி அந்த குழந்தைகள் வந்து அதே மாதிரி சில குழந்தைகள் என்ன பண்றாங்க, பெற்றோர்களை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல போயிடுறாங்க. நம்ம இதை எப்படிமா நல்வழிப்படுத்தி அந்த குழந்தைகளை நல்வழி கொண்டு வரலாம்? அது மாதிரி ஒரு வேலை இருக்குப்பா, வேலை செஞ்சாதான்பா வேலைக்கு போய் ஜாயின் பண்ணா எனக்கு சம்பாரிச்சு நம்ம என்னால பாத்துக்க முடியும்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் அந்த குழந்தைங்களுக்கு பண்ண முடியுமா? தவத்தினால வாழ்த்து மட்டும் கொடுத்தா போதுமா? வேற என்ன வழிகள் அவங்கள செய்ய நல்வழிப்படுத்துறதுக்கு என்ன வழி செய்ய முடியுமா? ரொம்ப சிறப்புங்கய்யா கேள்வி. இப்போ நம்ம என்னதான் நம்ம தினசரி கடமைகளை குழந்தைகளுக்காக செஞ்சாலும் வாழ்த்தும் அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்குது இல்லைங்களா? வாழ்த்துக்கிட்டு இருப்போம். இதுதான் நம்ம ஒரு தாரக மந்திரம். அதை வந்து பிரபஞ்சத்தினுடைய அலை. அதை நம்ம தீர்க்கமா நம்புறோம். அது கூடவே சின்ன வயசுல இருந்து குழந்தைகளை வளரும் போது அவங்களுக்கு எது எடுத்தாலும் நம்ம பேரண்ட்ஸோட மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுங்களா? நான் கஷ்டப்பட்டுட்டு என் குழந்தை கஷ்டப்பட்டுற கூடாது. எது கேட்டாலும் இது பண்ணிக்கோ, அதுவா நீ பண்ணிக்கோ, இதுவா பண்ணிக்கோன்ட்டு நம்ம ஓவர் அவங்களுக்கு இருந்தே அதிக அட்வான்டேஜ் கொடுத்தும் நிறைய வந்து செல்லம் கொடுத்தும் வளர்த்திடுறதுனால ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒண்ணு கிடைக்கல, ஒண்ணு நோ சொல்லும் போது அந்த இதை வந்து அவங்களால தாங்கிக்க முடியறது இல்லை. கேக்குதாங்கய்யா? கேக்குதுமா சொல்லுங்க. வாழ்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, தன்னை மாதிரி எந்த ஒரு பேரண்ட்ஸும் குழந்தைங்க கஷ்டப்படட்டும்னு நினைக்கல. ஆனா அந்த குழந்தை உருவாக்குறதுக்கு பேரண்ட்ஸ் என்ன கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத சின்ன வயசுல இருந்தே அவங்க கொஞ்சம் பார்த்து வளர்றதுக்கான சூழ்நிலையை நம்ம உருவாக்கணுங்க ஐயா. இப்ப குழந்தைங்க முன்னாடி பேரண்ட்ஸ் சண்டை கட்டிக்க வேண்டாம், மோசமான வார்த்தைகள் பேசிக்க வேண்டாம், அதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு மணி ஏர்ன் பண்றதுக்கு அம்மா அப்பாவும் என்ன கஷ்டப்படுறாங்க, அவங்களோட இப்ப கையிருப்பு என்ன இருக்கு, நம்மளுக்கு ஃபீஸ் வந்து எவ்வளவு சிரமப்பட்டு கட்டுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம கொஞ்சம் தெரியப்படுத்தி தாங்க ஐயா அவங்களுக்கு அந்த ரொட்டீன் லைஃபை நம்ம கொண்டு போக வேண்டிய சூழல் இருக்கு. அப்ப வந்து குழந்தைங்களுக்கு தன்னுடைய கஷ்டங்களை நம்ம தெரியப்படுத்தணும். அவங்க கஷ்டப்பட வேண்டாம். நம்ம என்ன மாதிரி வாழ்க்கையில போராடுறோம், என்ன நல்ல விஷயங்கள் சமுதாயத்துக்கு செய்யணும், அனைத்துமே குழந்தைகளுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட். ஐயா ஏதோ இடையில வாய்ஸ் கேக்குதுங்க ஐயா. இல்லைங்கம்மா. இடையில வந்து குழந்தைங்களுக்கு நம்மளுடைய சூழல், நம்ம எப்படி லைஃபை வந்து நடத்துறோங்கிறது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாவும் இருந்துக்கணும். அவங்களுக்கு தெரியற மாதிரி இருந்ததுன்னா அவங்க கொஞ்சம் வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்க தயாராகிக்குவாங்க. ஏன்னா அம்மா அப்பாவும் கஷ்டப்படுறாங்க, நம்மளும் கஷ்டப்பட்டாதான் முன்னேற முடியும். ஒண்ணு சொல்லுவாங்க பாத்தீங்களா, குழந்தைகளுக்காக சம்பாரிச்சு வைக்கிறோம்னா அவங்க மனதளவுல ஊனமுற்ற குழந்தைகளா நம்ம மாத்தி வச்சிடறோம். சம்பாரிச்சு வைக்கணுங்கிறது பேசிக் நீட்ஸ் மட்டும் அவங்களுக்கு இருந்தா போதும். நம்ம கொடுத்த கல்வியும் அவனோட சொந்த அறிவையும் வச்சு அவனோட லைஃப் அவன் ரன் பண்ணிக்க கூடிய கெப்பாசிட்டியை தான் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். நம்ம வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டு குழந்தைகளோட மனசை வந்து டிசேபிள்டா வச்சிருக்கிற மாதிரி நம்ம பண்ணிடுறோம் ஐயா. அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா, வெளியில போய் ஒரு பொருள் கிடைக்காத போது, வசதி வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா தற்கொலை அளவுக்கு போய்க்கக்கூடிய அந்த மனசுல ஊனமான குழந்தைகளை தான் நம்ம உருவாக்கி வைக்கிறோம். மனசளவுல ஸ்ட்ராங்கான குழந்தைகள் வேணும் அப்படின்னா கஷ்ட நஷ்டத்தோட வளர்ற குழந்தைங்க தான் பின்னாடி எல்லா சர்க்கம்ஸ்டன்ஸ் சூழ்நிலைகளையும் கிராஸ் பண்ணி வரக்கூடிய குழந்தைகளா வருவாங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நான் குழந்தைக்கு எல்லா வசதி வாய்ப்பையும் உருவாக்கி வச்சுட்டு அவன் நல்ல நிலைமையில இருக்கிறான், ஆனா அம்மா அப்பாவை பாத்துக்க மாட்டேங்கிறான், அம்மா அப்பாவுக்கு எந்த உதவியும் செய்யாத கேட்டகரி நிறைய இருக்காங்க. ஃப்ரெண்ட் சர்க்கிள் போயிருவாங்க, அவங்க ஒரு கண்ட்ரிக்கு போயிருவாங்க, கவனிச்சுக்காத நிறைய கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம். என்ன அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே நான் உனக்கு இதெல்லாமே செஞ்சுட்டேன், உன்னைய படிக்க வச்சேன், நான் செலவு பண்ணேன், எல்லாம் பண்ணுனேன், நீ வந்து திருப்பி எனக்கு பண்ணணுங்கிற அந்த அக்ரிமெண்ட் பாண்டிங் எந்த இடத்துலயும் இருக்கக்கூடாதுங்க ஐயா. இப்ப நான் பண்ணுனேன் நீ எனக்கு திருப்பி பண்ணுங்கிற மாதிரி இல்லாம சின்னதுல இருந்தே பேசிக்கா அந்த அன்பு மட்டுமே வச்சு கொண்டு போகும்போது எதையுமே நம்ம சொல்லி இதை நான் படிக்க வச்சுட்டேன், திரும்பி நீ எனக்கு பண்ணு, உனக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துட்டேன், திரும்பி நீ எனக்கு பண்ணுன்னு
இது கிவ் அண்ட் டேக் பாலிசி. இந்த வந்து பார்த்தா எல்ஐசி பாலிசி மாதிரி உறவுகளை நம்ம கொண்டு போயிடுறோங்க ஐயா. தப்பா லீட் பண்ணி கொண்டு போயிடுறோம். ம் எதையுமே மனசார்ந்து குழந்தைக்கு நம்ம செஞ்சு எதையுமே சொல்லாம நம்ம கரெக்டான கடமைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ம் வீட்டுல வந்து நம்ம முன்னோர்களை நம்மளுடைய அம்மா அப்பாவை குழந்தை முன்னாடி நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது, பெரியவங்களை ம் கவனிச்சுக்கும் போது கூடவே குழந்தைகளே கூட்டிட்டு போய் பழகணும் அப்படின்னா ம் அவங்களுக்கு என்ன ஒரு தாட் வரும் அப்படின்னா, நம்ம அம்மா அப்பா இன்னும் அவங்களுடைய அம்மா அப்பாவை நல்ல முறையில பாத்துக்கிறாங்க. ம் அப்ப வந்து நம்மளும் பெருசானாலும் முன்னோர்களை நம்ம பாத்துக்கணுங்கிறதையெல்லாம் நம்ம செயல் வடிவத்துல தாங்க ஐயா அவங்களுக்கு கொடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பாம்மா. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம நிறைய ம் சொத்து சம்பாரிச்சு வச்சுட்டோம். பசங்களுக்கு ம் எல்லாமே கொடுத்துட்டோம். எல்லாமே பசங்களுக்கு தானே, நாளைக்கு அவங்களுக்கு தானே பாத்துக்க போறாங்கங்கிற ஒரு இதுல நம்மளோட கையிருப்பு எதுவுமே வச்சுக்காம 100% நம்ம குழந்தைங்க கையில கொடுத்துடக்கூடாதுங்க ஐயா. அது இன்றைய பேரண்ட்ஸ் புரியுது. செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு. ம் நம்மளுக்குன்னு ஒரு பேசிக் அமௌண்ட் நம்ம வச்சுக்கணும். எந்த உண்மை. சூழ்நிலையிலயும் நம்ம பையனா இருக்கட்டும், பேரனா இருக்கட்டும், அடுத்தவங்க கையை எதிர்பார்க்காம நம்ம ம் வாழ்க்கையை நம்ம ரன் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு சேஃப்டி செக்யூர்க்கான வட்டத்துக்குள்ள நம்ம நம்மள பாதுகாத்துக்கணுங்க ஐயா. அது இன்னைய காலகட்டத்துல இருக்கிற அத்தனை பேரண்ட்ஸ்க்கும் நான் ரெக்வஸ்டா கேட்டுக்கிறது என்ன, நிறைய பேருக்கு ம் நம்ம பையன் தானே பேரன் தானே அத்தனையும் கொடுத்துட்டு அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம உருவாக்கிக்க கூடாதுங்க ஐயா. இந்த சரி. 3 கான்செப்ட்ல நம்ம கொஞ்சம் தெளிவா இருந்துகிட்டோம் அப்படின்னா லைஃப் வந்து கொஞ்சம் ஹாப்பியா நம்ம அமைச்சுக்க முடியுங்க ஐயா. உண்மைதான். கரெக்டுமா நீங்க சொன்னது. நம்மளுடைய கல்வி கடனை மட்டும் அவங்களுக்கு சரி பண்ணி விட்டுணும். அவங்க எப்படி போறாங்க போகல, நம்மளுடைய கடமையை சரி பண்ணி விட்டுட்டு விட்டுடணும். அவ்வளவுதான். ஆமாங்க ஐயா, நம்ம கடமையை சரிவர செஞ்சிருவோம். விளைவை பத்தி நம்ம கவலைப்பட ஆமா வேண்டும். ஏன்னா எனக்கான சேஃப்டியை நான் கண்டிப்பா. ஏற்கனவே பண்ணி வச்சுக்கும் போது அவங்க ஏன்னா இன்னும் உலகம் வந்து இன்னும் ஃபாஸ்டா மாறிடுங்கய்யா. அவங்க ம் லைஃபை ரன் பண்ணி அவங்க கஷ்ட நஷ்டங்களை பார்த்து அவங்க குடும்பத்தை பார்க்கறதே சிக்கலான சூழ்நிலைக்கு வரும்போது யாரும் இன்னொருத்தருக்கு வந்து உதவி பண்றாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் இருக்காங்க. இருந்தா சந்தோஷம். இல்லைனாலும் அந்த சூழலை நம்ம ஏத்துக்கக்கூடிய மாற்றத்துக்கு மனசை கொண்டு வந்துக்கணுங்க ஐயா. சரி. பண்ணுனா சரிங்க. சந்தோஷம், பண்ணலைனாலும் டபுள் சந்தோஷம். என்ன நான் பாத்துக்கிறேன், வேலை கண்டிப்பா முடிஞ்சதுங்க. அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப சிறப்பு. நன்றிங்க ஐயா. மிக்க வாழ்க வளம். மகிழ்ச்சிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப மகிழ்ச்சிமா. வாழ்த்துக்கள். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையாளம்மா, நிறைவான அன்பராக உமையாளம்மா. சேட் பாக்ஸ்ல நம்பர் போட்டிருக்கேம்மா, பார்த்து எழுதிக்கோங்க. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. ஆமா, நான் செவ்வேல் ஐயா கேட்ட கேள்வியோட தான் என் கேள்வியும் தொடர்பா வருதுமா. அம்மா நீங்க சொன்னீங்கல்லம்மா, ஒரு மொபைல் ஒரு செல்போன் இல்ல, நேத்து வைரல் வீடியோன்னு சொல்லிட்டு சொன்னீங்கம்மா. மொபைல் போன் இல்லைன்னு சொல்லிட்டு மலை உச்சிக்கு போயிட்டு அந்த குடும்பமே இதாயிடுச்சுன்னு சொன்னீங்கம்மா. அந்த 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 குழந்தைங்களெல்லாம் நம்ம எப்படிம்மா கொண்டு வர்றது, அதுதான் கேட்கணும்னு நினைச்சம்மா அந்த கேள்வி. அம்மா அந்த நீங்க குழந்தைங்க பேசுனது கொஞ்சம் பிரேக் ஆகி தான் எனக்கு கேட்டது. கொஞ்சம் மன்னிக்கணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்கம்மா. இல்லம்மா, நீங்க வந்து நேத்து வைரலான வீடியோன்னு சொல்லிட்டு சொன்னீங்கம்மா. ஒரு பையன் வந்து ஆமா. ஒரு ஆ, ஆ. செல்போன் இல்ல அப்படிங்கறதுனால அவனுக்கு வச்சு அந்த குடும்பமே இறந்தது சொன்னீங்கம்மா. அந்த ம். அந்த குழந்தைக்கு மன மாற்றம் வரணும்னா என்னம்மா செய்யணும் அப்படின்னு கேக்குறேம்மா. ஓகே. நல்ல ஒரு கொஸ்டின்மா. இப்ப எப்படின்னா, மனம் மாற்றம்ங்கிறது ஒரு நாள்ல வரக்கூடிய, இப்போ ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயோ, ஒரு செகண்ட்ல ஒரு குழந்தைக்கு கொண்டு வரணும்னா அது முடியாதுங்கம்மா. இப்ப 19 வயசு ஆகுற குழந்தை ஒரு சின்ன தவறு பண்ணுது. இந்த மாரி தவறுகளான முடிவை எடுக்குது அப்படின்னா, அந்த ஒரு நாள்ல வர மனமாற்றம் இல்ல. அந்த 18 வருஷமா ஏதோ ஒரு வகையில அந்த குழந்தை ஒரு மனசுல ஒரு சிக்கல்லயே இருந்திருக்கலாம். அல்லது அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைய எப்படி கையாளுறதுன்னு தெரியாம, ஒரு குழந்தை அடம் பிடிக்குது அப்படின்னா, என்ன கேட்டாலும் வாங்கி குடுத்துறது. ஐயோ! குழந்தை அழுகுதே அப்படின்ட்டு கண்ல தண்ணி வரக்கு முன்னாடி, அழுகுறதுக்கு முன்னாடியே அந்த பொருள வாங்கி குடுத்துறது. இப்படியே 1 வயசுல இருந்து பண்ணா 18 வயசு என்ன ஆகும்? அந்த குழந்தை என்ன கேட்டாலும் அது ஆன் த ஸ்பாட் கையில இல்ல அப்படின்னா, என்ன முடிவு வேணாலும் எடுக்கிற மாரி போகுது. அப்போ சின்ன குழந்தையா இருக்கும்போது இருந்து என்ன பண்ணணும்? ஒரு பொருள கேக்குது அப்படின்னா, இதனுடைய பயன்பாடு என்ன? இத வாங்குறதுனால என்ன பிரயோஜனம்? இது எவ்வளவு நாள் பயன்படுத்த முடியும்? இது இல்லாம வேற வாங்கிக்கலாமா? அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு அதுக்கு முன்னாடி என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுங்கிறத நம்ம தாங்க எடுத்து சொல்லிக் குடுக்கணும். சின்னதுல இருந்தே ஒரு சிறப்புமா, குழந்தை சிறப்பு. ஒரு கண்ணாடி பொருளுக்கு ஆசைப்படுதுன்னு வைங்க. அந்த கண்ணாடிய கால் சரிங்க. மேல போட்டா காலும் காயமாகும். கண்ணாடி பொம்மையும் உடைஞ்சிரும். அந்த ஏஜ்ல அந்த குழந்தைக்கு என்ன பொம்மை, ஒரு பஞ்சு பொம்மையா இருந்தா
இப்ப டெடிபேரா இருந்தா குழந்தைக்கு அடிபடாது, அப்படி நம்ம பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்கற மாதிரி அந்த ஒரு டீனேஜ் வராங்க, பிலோ டீனேஜ்ல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஏஜ் குழந்தைக்கு இந்த பொருளினுடைய விளைவு என்ன தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத சின்ன வயசுல ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இருந்து சொல்லி இருந்தேன்னு வைங்க, இப்ப 19 வயசுல அந்த நிகழ்வு நடக்காது இல்லம்மா. குழந்தைங்க சிறப்புமா மேல சரி. பாசம் வைக்கிறக்கும் கண்மூடித்தனமான பாசம் வைக்கிறக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. எல்லா எல்லா பேரண்ட்ஸ்க்கும் பாசம் இருக்கு. அதையும் தாண்டி அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைங்க மேல கொஞ்சம் அக்கறையும், கொஞ்சம் எப்படி சொல்றது, சின்ன சின்ன கட்டுப்பாடுகளும், சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு இதையெல்லாம் சொல்லி ஆரம்பத்துல இருந்தே நம்ம அதை வளர்த்திட்டோம் அப்படின்னா பின்னாடி நம்ம ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. ஒரு நாள் இந்த மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியாதுங்கம்மா. சின்ன வயசுல இருந்தே இதை நம்ம கொண்டு வரணும். புரியுதுமா, சிறப்புமா, நன்றிமா. அவங்கள வாழ்க அடக்குமுறையில வளமுடன். பண்ணாம அன்பால எடுத்து சொல்லிதான் நம்ம அவங்கள நல்வழிப்படுத்த முடியுமா. சிறப்புமா, சிறப்புமா. நன்றிமா, வாழ்க மகிழ்ச்சிமா. வாழ்க வளமுடன், வளமுடன். வாழ்க வளமுடன், அம்மா வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன். மிகவும் நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்க வளமுடன். கேள்வி பதில் நிகழ்ச்சியும் நல்லா ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. இறைக்கும் குருவுக்கும் தாங்கம்மா நன்றி. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்மா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே